இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம் ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி நாட்டின் மிக பிரபலமான மதகுரு, மிகவும் பாப்புலரான கதை வாசகர், சமூக சீர்திருத்தவாதி, மிக குறைந்த வயதிலேயே முழு உலகத்திலேயும் புகழ் பெற்றவர். இவரை உலகம் பாகேஷ்வர் சர்க்கார் என்று அழைக்கிறது. வாங்க வரவேற்கலாம் பண்டித் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள். ஆப்கி அதாலத்துல நம்மளோட இன்றைய ஜட்ஜ் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய். இவர் ஒரு PIL நிபுணர். 250க்கும் மேற்பட்ட PIL ஃபைல் பண்ணிருக்காரு. மேலும் ஆப்கி அதாலத்தின் ஜட்ஜ் அஸ்வினி உபாத்யாயை வரவேற்போம். சரி, வழக்க ஆரம்பிக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு பண்டித் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மீது. ஆப்கி அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் பண்டித் தீரேந்திர சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மிகவும் குறும்புக்காரர். சாஸ்திரிங்கிறவங்க, அதாவது கதை சொல்லுவாங்க, உபதேசம் பண்ற சாமியார்கள் எல்லாம் சாதாரணமா அமைதியா கம்பீரமா இருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப குறும்புக்காரர், சுறுசுறுப்பா இருக்கீங்க, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பக்தர்கள் கூடவும் நீங்க பயங்கர சேட்டை பண்றீங்க. जिसकी मस्ती जिंदा है उसकी हस्ती जिंदा है वरना जबरदस्ती जिंदा है. அதாவது என் வாழ்க்கையில ஆசையும் இல்ல, பற்றின்மையும் இல்ல, மோகமும் இல்ல, நான் துறவியும் இல்ல. இப்ப இருக்கிற நிலையில எனக்கு வீட்டு வாழ்க்கையும் இல்ல. கடவுள் தயவால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இயல்புகள் இருக்கும். சாமியாரா இருக்கிறவங்க இயல்பாவே கம்பீரமா இருக்கணும், சுறுசுறுப்பும் இருக்கணும். ஆனா வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், கவலைப்பட மாட்டேன். மக்களுக்கு என்ன டென்ஷன் இருக்குன்னு என்ன நான் டென்ஷன் ஆக மாட்டேன். சில பேருக்கு அதை கொடுக்க வந்திருக்கேன். அப்படின்னா உங்களோட இந்த குறும்புத்தனம், உங்களோட சேட்டை இதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டதா இல்ல சின்ன வயசுல இருந்தே அப்படிதான்? பிறவில இருந்தே இப்படிதான். முந்தைய பிறவி எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா அப்பயும் இப்படிதான் இருந்திருப்பேன். நான் எப்பவும் இப்படிதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என் வாழ்க்கையில என் குரு கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். அவர் சொல்லியிருக்காரு, சீரியஸா இருக்கிறத பாக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு. சீரியஸான ஆளுங்க அங்கதானே இருப்பாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்ட கதை. வாழ்க்கைங்கிறது ஒரு சொல்லாடல் மாதிரி. அதை வாழ்றவங்க திறந்த மனதோட வாழணும். எப்படி வாழணும்னா, யாராவது நம்முடைய வாழ்க்கையில வந்தா ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும், யார் வேணாலும் வந்து படிக்கிற மாதிரி. நீங்க சின்ன வயசுல சேட்டை பண்ணும்போது ஸ்கூல்ல திட்டு வாங்கவும் செஞ்சிருப்பீங்க. என்னோட டீச்சர் ரொம்ப அன்பானவங்க. சின்ன வயசுல இருந்தே ஹனுமானோட அருள், குருவோட ஆசீர்வாதம் இருந்தது. அதாவது என்னோட டீச்சர் அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே நான் ரொம்ப வித்தியாசமான ஸ்டூடெண்ட். எந்த டீச்சர் கிட்ட நான் படிச்சனோ அவங்க சித்தியானதுக்கு பிறகு அவங்களையும் நான் சீடராக்கிட்டேன். அவங்களையும் இதுக்குள்ள இழுத்துட்டீங்க. ஆமா, அப்படியும் சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே அந்த உணர்வு ஏற்பட்டு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. என் ஸ்டூடெண்டா இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எனக்கு மந்திர தீட்சை கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதல்ல நான் அவங்கள பார்த்து எஸ்ஆர்னு சொல்லுவேன், இப்ப அவங்க என்ன பார்த்து குருஜின்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள நான் ஆசீர்வதிக்கிற சிஷ்ய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நன்றின்னு தான் சொல்லுவேன். உங்களோட சின்ன வயசுல நீங்க ரொம்ப கஷ்டங்களை தாண்டி வர வேண்டி இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்களாமே. என்னோட சேட்டைக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் குறைகளையும் நிறைய சந்திச்சிருக்கேன். இப்பவும் போராட்டங்கள் இருக்கு. போராட்டம் இருக்கணும், அது ஒன்றும் கெட்டதில்ல. ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அவங்கள துக்கங்கள் தான் வளர்த்துருக்கோம். யாரோட நட்சத்திரம் ஜொலிக்குதோ நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ரொம்ப இருட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வெளிச்சமே வந்திருக்கும். நான் இதுவரைக்கும் என்னோட சின்ன வயசுல இருந்து சந்திச்ச பிரச்சனைகள் ரொம்ப விசித்திரமா இருந்தது. திரும்ப அது மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுவேன். ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை தடுக்க முடியறதில்ல. அது வெளியில வந்துருது.
என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது, துணிமணியும் இருக்காது. ஒரே துணியை 2 வருஷம் போடுற மாதிரி இருந்தது. சாப்பாட்டுக்காக வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல அரிசி கிடைக்கும், எங்கேயாவது மாவு கிடைக்கும். அதை வச்சு தான் எங்க அம்மா சமைப்பாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி இருந்தான். நான் தான் மூத்தவன் எங்க வீட்ல. எங்க அப்பா எதுவும் பண்ண மாட்டாரு, இப்பயும் எதுவும் பண்றதில்ல. அப்படி கிராமமா போய் வீடு வீடா போய் கஷ்டங்களை சந்திச்சோம். எனக்கு இப்பவும் அது ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தர் பக்கத்து வீட்ல ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கினாரு. அவர் ₹1 என்ன தினக்கூலிக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அதாவது நேரத்தை எழுதி வைக்கிற வேலை. டிராக்டர் வயலுக்கு ஓடிச்சுன்னா அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு, அதை எழுதிக்கோங்க, எந்த வயல்ல எவ்வளோ நேரம் ஓடிச்சுன்றத. எழுதுறதுல படிக்கிறதுல நான் கொஞ்சம் நல்லா இருந்ததால எனக்கு வேலை கிடைச்சிது. ஸோ அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ ₹1 கிடைக்கும். அப்போ ஒரு சின்ன பார்லேஜி பிஸ்கட் இருக்கும், அதை நான் வாங்கிட்டு போவேன். 2 பிஸ்கட் தங்கச்சி எடுத்துக்குவா, 1 பிஸ்கட் தம்பி எடுத்துக்குவான். அதை அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்படிதான் நாட்கள் ஓடும். அதே மாதிரி கஜ்ராஹன்ற எங்க ஊர் பக்கத்துல திருவிழாலாம் நடக்கும். திருவிழாக்கெல்லாம் போக முடியாது. அம்மா கிட்ட சொல்லுவேன், மற்ற பசங்கெல்லாம் போனாக்கா ஏதாவது வாங்கிட்டு வராங்க, பழம் வாங்கிட்டு வராங்க. ஆனா எங்க கிட்ட காசும் இருக்காது, யாரும் கடனும் தரமாட்டாங்க. இந்த மாதிரி பல போராட்டங்களை நாங்க சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த பாகேஷ்வர் ஜொலிக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. பாகேஷ்வர் சாமியார், காஸ்ட்லி சார்ட்டட், அப்புறம் காரெல்லாம் இருக்கு. ஆனா வாழ்க்கையில நான் சந்திச்ச இருண்ட இரவுகளை நான் இன்னும் மறக்கல. என்னோட குழந்தை பருவம் இன்னும் சாகல. அதை நான் அடக்கி வச்சிருக்கேன். அதை வேற யாரும் அடக்கி வைக்கல. நான் என்னையே அடக்கிக்கிட்டேன். என் தம்பிக்காக, தங்கச்சிக்காக, அம்மாவுக்காக, சமூகத்துக்காக, இந்துக்களுக்காக, இந்துத்துவாக்களுக்காக. இப்போ இங்க வந்ததும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துச்சு. அதனால இப்ப சில சமயங்கள்ல அந்த நாட்களை பார்க்க ஆசை வந்துச்சு. கிரிக்கெட் விளையாடணும்னு தோணும், சில சமயம் விளையாடி கலாட்டெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஆனா இந்துக்களை தலைக்குனிய வைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் செய்யறதெல்லாம் சரிதான். இப்போ உங்க லைஃப் முழுமையா மாறிடுச்சு. அனந்த் அம்பானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஃபிளைட்ல நீங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கீங்க. என்ன வரவழிச்சாங்க. இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆப்கி அதாலத்துக்கு வந்திருக்கேன். நீங்க எனக்கு சார்ட்டர்ல அனுப்பி வைக்கல, அது வேற விஷயம். இது உங்களோட குறை, என்னோட குறையெல்லாம் இல்ல. நான் யார் கூப்பிட்டாலும் போவேன். நான் ஒரு சாது, அன்பானவன். அவங்க செஞ்ச காரியம் ரொம்பவே அபூர்வமானது. அவங்க திருமண பரம்பரைய, மாங்கல்யத்தை, உற்சவத்தை மகோத்சவமா மாத்தி சனாதன கலாச்சாரத்தோட கொண்டாடினாங்க. இந்த நாட்டுல பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எப்படிப்பட்ட பணக்காரனா இருக்கணும்னா அதுல சாதுவும் இருக்கணும், நாட்டின் தலைவரும் இருக்கணும், நாட்டின் கலைஞரும் இருக்கணும், சன்னியாசியும் இருக்கணும், மகந்தும் இருக்கணும், மரியாதையும் இருக்கணும், வரவேற்பும் இருக்கணும், திருவிழாவும் இருக்கணும், கொண்டாட்டமும் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். நீங்க வரணும்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க. நீங்க வர வரைக்கும் மாப்பிள்ளை கோலத்தை நான் தொடமாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. நான் ஆஸ்திரேலியால இருக்கிறேன், கதை ப்ரோக்ராம்லாம் இருக்கு, அது நின்னு போயிடும், தட்சணை கிடைக்காது, நல்லாவும் இருக்காதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க கதைக்கு போறதுக்கான நாளுக்குள்ள உங்களை அனுப்பி வச்சிடறேன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி சாத்தியமாகும்? அவங்க ஒரு பெரிய லாரி மாதிரி அனுப்பி விட்டாங்க. நான் பெரிய விமானத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், லாரின்னு. அவங்க ரொம்ப பெரிய ஒரு லாரி அனுப்புனாங்க. அதுல நான் நல்லா தூங்கிட்டு வந்தேன். அதுலயே குளிக்கிற வசதியெல்லாம் இருந்தது. அது ஒரு அதிசய விமானம். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், யார் என்ன கூப்பிட்டாலும் இந்த மாதிரி பெரிய விமானத்துல அனுப்பு கடவுளே. நீங்க இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு விமானம் அனுப்பல, அது உங்களோட தப்பு. அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிக்கப் பண்ண ரோல்ஸ் ராய்ஸும் அனுப்பியிருக்காங்க. அது 2வது தடவை பந்தாராவுக்கு போனப்ப. அதாவது ஒரு பந்தாராக்கு போனப்ப சின்ன நிகழ்ச்சி இருந்தது, அனுஷ்டான நிகழ்ச்சி. அங்க போயிருந்தேன். நான் ரோல்ஸ் ராய்ஸ் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுல நான் போனதில்ல. ஆனா அது எதுவுமே என் அப்பாவோட சொத்து கிடையாதுங்க. கிடைக்கும், கொஞ்ச நேரம் கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே விருந்தாளிங்க தானே, வந்தவங்க போய் தான் ஆகணும். இங்க யாருமே நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி நானும் ஒரு விருந்தாளி. அவங்க அழைக்கிறாங்க, குருஜி இதுல உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மக்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ அவங்க மகிழ்ச்சிக்காக, அவங்களுக்கு அந்த விஷயத்துல என்ன அப்படி அவங்க உட்கார வைக்கிறதுல சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவங்க என் கதைகளை பார்த்திருப்பாங்க. நான் ரொம்ப அன்பானவன், அதனால நான் அங்க வந்ததும் எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் அதுல உட்காந்து வந்தேன். கதவு உல்டாவா திறக்குது. ஆனா நீங்க என்னென்ன ஸ்டைல்ல இருப்பீங்கன்னு சில போட்டோஸை நான் மக்களுக்கு காட்ட விரும்புறேன். காட்டுங்க. அதாவது உங்க கண்ணாடி, உங்க ஜாக்கெட் எல்லாமே பிராண்டடா இருக்கு. இத பத்தி நிறைய சர்ச்சைகள் வருது. இல்ல, நிறைய இருக்கு. இன்னும் சிலது லோ குவாலிட்டில எல்லாம் இருக்கும், ₹60.
30 ரூபாயிலும் இருக்கு. இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. என்ன நேசிக்கிறவங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக. சிஷ்யர்கள் இருக்காங்க, தீட்சித சிஷ்யர்கள் இருக்காங்க. அவங்களோட சின்ன பசங்க வருவாங்க. குருஜி, நீங்க இதை ஒரு தடவை போட்டு காட்டினா சந்தோஷமா இருக்கும்பாங்க. நான் போட்டு காட்டுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நான் இன்னும் சந்நியாசம் எடுக்கல. நான் சாதுவும் இல்ல. நான் சாது இல்லைங்கிற அறிவிப்பும் இன்னும் நான் பண்ணல. இத போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த நாட்டுல பாலியல் வன்முறை செய்யறவன் கோடிகள்ல கட்டின வீட்டுல சொகுசா இருக்கான். ஆடுறவன் வந்து பில்லியன் ட்ரில்லியன் சொகுசுக்காரோட வாழும்போது தேசத்துக்கு துரோகம் செய்யறவன், லஞ்சம் வாங்குறவன் இந்த நாட்டுல பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரோட வாழ்றான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதுவுக்கு யாராவது கண்ணாடி கொடுத்தா அதை போட்டுக்கிட்டா இதுல என்ன இருக்கு? இது ஒன்னும் தேச துரோகம் இல்லையே. சொல்லுங்க. எனக்கு வந்து அதுல ஆர்வமும் இல்ல, எந்த ஒரு பற்றும் இல்ல, எதிர்பார்ப்பும் இல்ல, மறுப்பும் கிடையாது. எனக்கு கண்ணாடி தான் வேணும்ன்ற எதிர்பார்ப்பும் இல்ல, ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணும்ன்ற விருப்பம் இல்ல. நான் மாட்டு வண்டியில கூட தான் போயிருக்கேன். ஆனா இத பத்தி யாரும் பேசலையே. நான் மகாராஷ்டிரால மாட்டு வண்டியில போனேன். அங்க ரொம்ப சதுப்பு நிலமா இருந்தது, போறதுக்கு வழி கூட கிடையாது. நான் மாட்டு வண்டியில தான் போனேன். அந்த செய்தி யாரும் காட்டலையே. நான் சைக்கிள்ல போயிருக்கேன். அந்த செய்தி யாரும் போடலையே. இந்த நாட்டுல பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். அத பத்தி யாருமே எதுவுமே பேசல. ஆனா கண்ணாடி போட்டதும் ஜாக்கெட் போட்டுக்கிட்டதும் எல்லாரும் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்க உங்களோட கதையில என்ன சொல்றீங்கன்னா, लगा कि आग दौलत में हमने ये शौक पाला। हमने शौक पाले हैं और कोई पूछे तो कह देना कि बागेश्वर वाले हैं। हाँ, அதுக்கு நீங்க மத்தவங்களோட செல்வத்துல நெருப்பு வைக்கிறீங்க. இல்ல, முதல் விஷயம் लगा कि आग दौलत, लगा कि आग शोहरत में, लगा कि आग दौलत में हमने ये शौक पाले हैं। कोई पूछे तो कह देना हम बागेश्वर वाले हैं। இதுக்கு என்ன அர்த்தம்னா, போட்டுக்குவோம் ஆனா அது எங்களுக்கு சொந்தம் இல்ல. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் ஆனா இது என்னதில்ல. இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கோம் ஆனா சொந்தம் இல்ல. இது ஒரு பற்றற்ற நிலை. கிடைச்சிருச்சுன்னா அது வெல்கம். புதுசா வந்தா கூட்டம் குறையும். இப்போ ஆர்த்தியில சொல்றீங்க உன்னோடது உனக்கு அர்ப்பணம். நமக்கு சொந்தம் என்ன இருக்கு? அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே. நாம ஒருத்தரோட உணர்வுகளை காயப்படுத்த முடியாதுல்ல. ஒருத்தர் ரொம்ப பக்தியோட வந்திருப்பாங்க, அவங்க உணர்வுகளை எப்படி காயப்படுத்த முடியும்? இப்படி நிறைய பேர் வருவாங்க. அவங்க உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது, அவங்க சந்தோஷத்துக்காக தான் நாங்க இருக்கோம். சீடரின் சந்தோஷம் தான் குருவின் சந்தோஷம். பரமாத்மாவின் சந்தோஷம் தான் பக்தனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். சாதுக்களின் சந்தோஷம் எதுல இருக்கோ சாதாரணமானவன் சந்தோஷம் அதுதான். அப்போ நீங்க லண்டன், துபாய்க்கெல்லாம் யார சந்தோஷப்படுத்துறதுக்காக போவீங்க? ஹிந்துக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அங்க இருக்கிற நம்ம நாட்டு மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அங்க இருக்கக்கூடிய மூல பரம்பரை மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அங்க இருக்கிற ஆங்கிலேயர்களை ஈர்க்கறதுக்காக நான் அங்க போறேன். நீங்க எங்க ஊருக்கு வரீங்க, நாங்க உங்க ஊருக்கு வரோம். வாங்க அண்ணாச்சி, வெல்கம் டு யூ. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்புன்னு தோணல. போய் தான் ஆகணும். சாது போகணும். அப்பதான் நம்ம பரம்பரை பிரச்சாரம் ஆகும், நம்ம கலாச்சாரம் பிரச்சாரம் ஆகும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், யோசனைகள் புதியதா இருக்கலாம், ஆனா கலாச்சாரம் எப்பவும் பழசுதான். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். லண்டன்ல ஒரு பாத்ரூம்ல நீங்க ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்தி எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. அது நான் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். முதல் தடவை லண்டன் போனப்ப 9 மணி நேரம் விமான பயணம். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நம்ம சாப்பிட்ற விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்து சாப்பிடணும், ஆங்கிலம் வேற வராது, எல்லார்ட்டையும் பேசி ஆகணும். இது ஒரு பிரச்சனை. அப்பதான் ஆங்கிலத்தோட ஒரு சென்டென்ஸ் கத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சென்டென்ஸை கத்துக்கிட்டு நாடு முழுக்க நான் சுத்தினேன். I cannot speak in English. I understand your feelings. நான் வந்து லண்டன்ல போய் இறங்கினதும் அங்க ஹித்ரோல ஒரு இடம் இருக்கு, பேமிலி. அங்க பேமிலியில சீடர்கள் கூட்டிட்டு போக வந்தாங்க. பூமாலையெல்லாம் போட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்பதான் நான் முதல் தடவையா லண்டன் போயிருக்கேன். முதல் தடவை நான் வந்து வெளிநாட்டுக்கே போயிருக்கேன். நான் அந்த வீட்டை பார்த்தேன். மரத்தால கட்டப்பட்டிருந்தது, நல்லா இருந்துச்சு, அழகா இருந்தது. கீழே கார்பெட்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான வீடு, ஜில்லுன்னு இருந்தது. அப்ப நான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சாப்பிடலான் இருந்தேன். நான் துணியை காட்டிட்டு உள்ள போனதும் உள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க எங்கேயுமே குழாயே இல்ல. இப்ப எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. துணியை வேற காட்டிட்டேன், என்ன பண்றது? அப்புறம் இந்த டவல் இருந்துச்சு, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வெளியில போனேன். அங்க பக்கெட்டே இல்ல, மக்கும் இல்ல. நான் வேற கிராமத்துக்காரன். வெளிநாட்டுல அங்க வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் வச்சிருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். தொட்டி ஏதாவது இருந்தா கூட அப்படி இப்படின்னு சமாளிச்சிருக்கலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, அங்க தண்ணியே எதுவும் வர மாட்டேங்குது. டென்ஷன்லயே என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோன்னு அங்கேயே 1/2 மணி நேரம் லேட் ஆயிட்டு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடு இன்னும் கட்டி முடிக்கல, வீட்டை செஞ்சுட்டு வந்து பாதியிலே வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் அங்க ஒரு பட்டன் இருந்தது. பட்டன் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சேன். அந்த பட்டனை அழுத்தின உடனே தண்ணி மேலேர்ந்து ஷவர்ல கொட்டுது. அதுவும் சுட சுட கீழே விழுது. கையெல்லாம் அப்படியே சுற்றுச்சு. எனக்கு அப்ப தோணுச்சு, சூடு தண்ணி இங்க இருக்குன்னா கண்டிப்பா ஜில் தண்ணியும் இங்க இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பட்டனை அழுத்தி ஒரு வழியா நல்லபடியா குளிச்சு முடிச்சிட்டேன். அப்ப அந்த வீட்டு முதலாளி கேட்டார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்களே கோடியில வீடு கட்டுறீங்க, ஒரு 60 ரூபா பக்கெட்டு, ஒரு 20 ரூபா மக்கு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்தியன் ஸ்டைல அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க போறதா இருந்தாலும் இந்த தண்ணி பாட்டில் இருக்குல்ல, பிளாஸ்டிக் பாட்டில், அதை எடுத்துட்டு போயிடுவேன். பாத்ரூம் போகும்போது கண்டிப்பா அதை எடுத்துட்டு போய் என் வேலையை முடிச்சிடுவேன். உங்களுக்கு பீட்சா சாப்பிட கொடுத்தப்பவும் நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, அந்த பீஸா உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சிருக்கு. அப்புறம் அங்க கதை முடிஞ்சதும் அங்க என்ன கூட்டிட்டு போன பசங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, நல்லா பழகுனாங்க. நான் கதை சொன்ன விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. தர்பாரை பார்த்ததும், ஹனுமான்ஜியோட பேரை சொன்னதும், 2-3 நாள்ல ஹனுமான்ஜி வாலை அசைச்சதும் சில ஆங்கிலேயர்களே சீடர் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிச்சு போச்சு. பாபா ரொம்ப நல்லவருன்னு சொன்னாங்க. அப்ப வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க குருஜி, லண்டனை சுத்தி காட்டுறோம்னு சொன்னாங்க. அங்க இருந்த மகாராஜியும் எங்க கூட வந்தாங்க. தியாகிஜி இருந்தாரு, அவரும் எங்க கூட வந்தாரு. உங்களை நாங்க இன்னைக்கு பீஸா சாப்பிட வைக்கிறோம்னாரு. நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. நாங்கள் கார்லேருந்து இறங்கணுன்னா அங்கே பீஸா ஹட் அப்படின்னு எழுதியிருந்தது. நான் இதில் ஹட்டுன்னு எழுதியிருக்கே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஹட்டுன்னா வீடு அப்படின்னு அவங்க அர்த்தம் சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே உட்கார்ந்துருந்த வெள்ளைக்காரங்களெல்லாம் பார்த்தேன். அவங்க கையில் அந்த பீஸா வச்சுக்கிட்டு அப்படியே மேலே இழுக்கிறாங்க. அது அது அப்படியே ஒயிட்டாக ஏதோ வெள்ளை கலரில் இருந்தது. அப்புறம் அந்த பீஸாவில் ஏதோ நிறைய தூவி இருந்தது, அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்த உடனே சின்ன குழந்தைங்களோட சளி வரும். அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், இது என்னதுன்னு. இதுதான் பீஸான்னாங்க. நான் சொன்னேன், எங்க ஊர்ல சின்ன பசங்களுக்கு குளிர்காலத்துல சளி பிடிச்சிரும், இது பாக்குறதுக்கு அது போலதான் இருக்கு, தயவு செஞ்சு வேண்டாம், என்ன கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு. கடவுள் தயவுல இது வரைக்கும் நான் அன்னத்தை அவமதிச்சதே இல்ல. கடவுளே என்ன மன்னிச்சிரு, நான் அன்னத்தை அவமதிச்சதில்ல. ஆனா இது வரைக்கும் நான் அந்த பீஸாவை சாப்பிட்டதில்ல. நான் அங்க சாப்பிடவே இல்லை. எனக்கு இதை பார்த்தா பிடிக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்ட்டேன். நான் தால் ரொட்டி சாப்பிட்டுக்கிறேன், அதுவே போதும்னுட்டேன். அங்க ஆஸ்திரேலியால நீங்க இங்கிலீஷ் எப்படி பேசுனீங்கங்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோவை நான் மக்களுக்கு காட்ட விரும்புறேன். Thank you, your family, your business, your work, your relative, all peoples. I'm praying Lord Hanuman and bless for you. Thank you so much. அருமை அருமை. सही गई, राइट हो गई हैं? अरे गजब. நீங்க இங்கிலீஷ் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் சான்ஸ் நினைச்சு பேச வேண்டியதுதான். எனக்கு என் வாழ்க்கையில ஒரு துர்பாக்கியம் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஆப்கே அதாலத் ப்ரோக்ராம் இந்த நாட்டிலேயே ரொம்ப பிரபலமான ப்ரோக்ராம், அதுல சந்தேகமே இல்லை. என் வாழ்க்கையில ஒரு துர்பாக்கியம்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு குறை இருந்தது. நான் எல்லாத்தையும் படிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன், குருவோட கிருபையால ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் படிச்சேன். ஆனா ஒரு குறை மட்டும் இருக்கு, ஆங்கிலம் படிக்க முடியல. சில நேரத்துல அது தடுமாற்றமா இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் நியூசிலாந்து போயிருந்தேன். அங்க பிரதமர் என்ன சந்திக்க வந்தாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. 2-3 மணி நேரமா மைண்டுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தது. அவர் என்கிட்ட பேசினா நான் எப்படி அவர்கிட்ட பேசுறது? நம்ம பிரதமர்கிட்ட நான் ஹிந்தியில பேசிட்டேன், அது பிரச்சனை இல்ல. இங்க என்ன பேசுறது? அவர் வந்த உடனே ஆங்கிலத்துல தான் பேசினாரு. வெல்கம் 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 பாகேஸ்வர் பாபா, வெல்கம் வெல்கம்னாரு. நானும் சொல்லிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு. வேற என்ன பேசுறது, எனக்கு இதுதான் தெரியும். அப்புறம் நான் கடைசியில சொன்னேன், சாரி ஐ கேன் நாட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு மன்னிப்பு கேட்டேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் செஞ்ச தப்ப மற்ற பசங்க செய்யக்கூடாது. படிப்பு ரொம்ப முக்கியம். உங்க பசங்களுக்கு நீங்க துணிமணி கொடுக்குறீங்களோ இல்லையோ, செல்வங்களை கொடுக்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா படிப்பை மட்டும் கொடுக்கணும். நீங்க பசங்களுக்கு படிப்பை கொடுத்தீங்கன்னா, பணக்கார வீட்டுல உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலனாலும், உங்க பிள்ளைக்கு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி கொடுக்கலனாலும், உங்க பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ அவங்களுக்கு கல்வியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, பண்பு கலாச்சாரத்தை பசங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த சொத்து பத்தும் இல்லாம கல்வி பலத்துல அவங்களால வீட்டையும் வாங்க முடியும், உயர்ந்த இடத்துக்கு போகவும் முடியும். அதுக்காக என்னால ஆங்கிலம் கத்துக்க முடியாதுன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. என்னால கத்துக்க முடியும், ஆனா அதுக்காக ஆங்கிலம் கத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல. ரெண்டும் இருக்கு, அதுக்கான காரணமும் இருக்கு. நம்மளுடைய ஹிந்தி மொழி, நம்மளுடைய ஹிந்துத்துவாவை எப்பவும் பிரச்சாரம் பண்ணணும். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். நீங்க மொரீஷியஸ் போனப்போ அங்க பிரசிடென்ட் பிரதமர் 2 பேரையும் சந்திக்கும் போது இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. நீங்க அங்கேயும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சீங்க.
ஆமா, நான் மொரீஷியஸ்ல வந்து பிரதமர் அப்புறம் ஜனாதிபதி 2 பேரையும் சந்திச்சேன். முதல்ல ஒரு வேலையா போயிருந்தேன். அப்போ அவங்கள சந்திக்கணும்னு தோணுச்சு. ஒரு சீடர் என்கிட்ட சொன்னாரு, குருஜி நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும்னாரு. அப்புறம் நானும் சொன்னேன், சரி என்ன கூட்டிட்டு போங்கன்னு. என் மைண்டுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எப்படி அவங்க கூட பேச போறேன். ஹனுமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா என் குருவையும் மனசார நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதிசயங்கள் நிகழ்ந்தது. முதல்ல அவங்க பிஏ வந்து 15 நிமிஷம் இருக்கு, இந்த 15 நிமிஷத்துல உங்க இந்திய கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னாரு. அந்த சுதந்திரம் கிடைச்சது. சரி, 15 நிமிஷம் கிடைச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது அவங்க கேட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர் நடுவுல இருந்தாரு, இவங்க கேட்டாங்க. நான் முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷங்க நம்ம கூட பேச போறாங்க. எனக்கு கிடைச்சது 15 நிமிஷம், அதுவும் அல்வா மாதிரி. அந்த 15 நிமிஷத்துலயும் இவங்க என்ன பேசுறாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நம்ம இன்ஜின் சூடாகிறதுக்கே 1-1.5 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ஹனுமானை நினைச்சுக்கிட்டு என்னோட பாபாவை மனசுல நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 வார்த்தைகள் சொன்னேன், செய்கையிலேயே கொஞ்சம் ஹிண்ட் எடுத்தேன். அது ரொம்ப அற்புதமா செட் ஆயிடுச்சு. அங்க இருந்த டிரான்ஸ்லேட்டர் கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்ல சொன்னேன், இப்படிலாம் இருக்குன்னு சொன்னேன். நான் அந்த பேப்பரை பார்த்து சொன்னேன். நான் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உடனே ஆங்கிலத்துல அதை சொன்னாங்க, செக்யூரிட்டிஸ் கோ 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 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு நானு டிரான்ஸ்லேட்டர் 3 பேரும் 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். நல்ல டீ கொடுத்தாங்க, 2 முறை குடிச்சேன், தண்ணி கொடுத்தாங்க. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், ஜெய் பஜ்ரங்க பலி. அங்க இருந்த டிரான்ஸ்லேட்டருக்கு பயங்கர சந்தோஷம். எங்க சாருக்குள்ளார இவ்வளவு ரகசியம் இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியும்னே சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ பஜரங்கபலிய துபாயிலேயே சந்திச்சீங்களா? ஆமா. மஸ்கட்டுக்கு போனேன், உமானுக்கு போனேன், அங்கேயும் பார்த்தேன், துபாயிலையும் பார்த்தேன். அப்புறம் துபாயில ஒரு கல்ச்சுரல் மினிஸ்டர் இருக்காரு, ஷேக் நயான், அவரையும் சந்திச்சேன். இந்தியாவில தான் பிரச்சனை. இந்தியாவில தான் முஸ்லிமுக்கு நான் விரோதின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உண்மையான முஸ்லிம்கள் என்ன சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப நல்ல மனிதன். இப்போ நீங்க படிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்ட் போய் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையான செய்தி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மாணவன் மாதிரியே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதோட நான் செய்யற வேலையில என் ஹனுமானுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். வரப்போற நாட்கள்ல நான் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றேன், எந்த வயசுல வேணாலும் நம்ம படிக்கலாம். நீங்க எந்த விஷயத்துல பிஹெச்டி பண்ண போறீங்க? பிஹெச்டி வந்து கேம்பிரிட்ஜ்லயோ ஆக்ஸ்போர்ட்லயோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பேய்களை பத்தி. இத கேட்டா உங்க எல்லாருக்கும் சிரிப்பு வரலாம். இந்த விஷயம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ்லயும் அமெரிக்காவிலையும் பல யூனிவர்சிட்டிஸ்ல தொடங்கியிருக்கு. அந்த விஷயம் வந்து பேரநார்மல். பேரநார்மல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. பேரநார்மல் மீன்ஸ் அதிதுஷ்ட சக்திகள், பேய்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. என்னுடைய வேலையும் அதுதான். பேய்களை ஓட்டுறது. இந்த நாட்டுல நிறைய பேர் என்ன விரல் நீட்டி காட்டுவாங்க. இந்த நாட்டுல நிறைய பேர் என் மேல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, நான் மூட நம்பிக்கைகளை பரப்புறேன்னு. அதுவும் முக்கியமா மகாராஷ்டிராவில் மூட நம்பிக்கை ஒழிப்பு குழுவை சேர்ந்த சில நபர்கள் என் மேல கை காட்டினாங்க. அன்னைக்கே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு கண்டிப்பா சான்றிதழோட வரணும்னு. அந்த உண்மையை உறக்க சொல்லி நான் செயல்படுவேன். இப்ப குருவோட ஞானத்தால இதை செஞ்சிட்டு இருக்கேன். அதோட அறிவியலையும் சேர்த்து பிஹெச்டி பண்ணி பேரநார்மல்ல ஆய்வு செய்து மக்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்குவேன். ஆனா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, உங்க வெளிநாட்டு பயணங்களை பாக்குறாங்க, உங்க கார்களை பார்த்து இப்ப இவரு பணக்காரங்களோட குரு ஆயிட்டாருன்னு சொல்றாங்க, ஏழைகளோட தொடர்பே இல்லைங்கிறாங்க. அதாவது ஏழைகளோட தொடர்பு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. ஏன்னா என் வாழ்க்கை வறுமையில ஆரம்பிச்சது. இப்பவும் அப்படிதான் இருக்கேன், நாளைக்கும் அப்படிதான் இருப்பேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ நான் அதே மாதிரி தான் இருப்பேன். மக்கள் என்ன பார்க்க வராங்க, அங்க சில கட்டாயங்கள் ஏற்படும். நான் எப்பவும் என் வாழ்க்கையை மாத்தினதே இல்ல. இப்பவும் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு, ஏழையா இருக்கிறவங்களுக்கு. என்ன பார்க்க வரவங்க பசியோட போக மாட்டாங்க. இப்பவும் பாகேஷ்வர் தாம்ல இருக்கவங்க 18 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திக்க முயற்சி பண்றேன். கூட்டம் அதிகமாயிருச்சு, நிறைய பேர் என்னால சந்திக்க முடியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்திக்க பாக்குறேன். அதுக்காக பலமுறை நான் சாப்பிடறதே மறந்துடுறேன். ஆனா மக்களோட சேவையை மறக்க மாட்டேன். இதுக்கு முன்ன எப்படி இருந்தனோ அப்படிதான் இப்பயும் இருக்கேன். பேசுறவங்க அந்த ராமரை கூட விட்டு வைக்கல. நான் ஒரு சாதாரணமானவன், என்ன விடுவாங்களா? அதாவது அகிலேஷ் யாதவ் சொல்றத கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒருவேளை பாகேஷ்வர் பாபா கதைய நடத்தணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும், ஏழைகளால அவரோட கதையவே கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆப்கி அதாலத் மூலமா. அதாவது
நான் தட்சணை வாங்குவேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அவர் சொன்ன அளவுக்கு நான் இது வரைக்கும் வாங்கினதில்ல. நான் அவர்கிட்ட சொல்ல நினைக்கிறது, அவருக்கு எப்ப பக்தி வருதோ, என் கதையை கேட்கணும்னு தோணுதோ, அவரோட ஊர்ல அவர் எங்க சொல்றாரோ அங்க நான் போறேன். டென்ட்டையும் நானே எடுத்துட்டு வரேன், சவுண்டையும் நானே கொண்டு வரேன். எஜமானரா அவரு இருக்கணும். ₹1 கூட தட்சணை வாங்காம நான் அவருக்கு கதை சொல்லிட்டு போறேன். ஆதிவாசி கதைகளை ஆதிவாசிகளோட பகுதிக்கே போய் அவங்கள எஜமானராக்கி ஏன் டென்ட்டை போட்டு ஏன் சவுண்டை போட்டு கதையை நடத்தினேன். அத பத்தி இது வரைக்கும் அவர் எதுவும் பேசலையே. நான் இப்போ தட்சணை வாங்குறேன். எனக்கு 2 கட்டாயம் இருக்கு. அதாவது ஒன்னு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டிய கட்டாயம். எங்க பகுதி பின்தங்கி இருக்கு, அங்க வறுமை அதிகமா இருக்கு, மக்கள் பக்தின்ற பேர்ல மதமாற்றம் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட ஆசை, நான் கோயில் கட்டாம நான் உயிரோட இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் கட்ட நினைக்கிறேன். 2வது அன்னபூர்ணா அன்னதானம். அதாவது என் அப்பா ஒன்னும் முதலமைச்சர் கிடையாது. ஏற்பாடுகள் செய்யணும்னா தட்சணை தேவைப்படும்ல. சில பேர் பக்தியோட கொடுப்பாங்க, அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு மனிதர், நல்ல மனசு படைச்சவர், மக்களை பத்தி கவலைப்படுறவர், என் கேன்சர் ஹாஸ்பிட்டல், என் அன்னபூர்ணா அன்னதானத்தோட பொறுப்பை ஏத்துக்கிட்டா அதை நடத்திக்க தயாரா இருந்தா, நான் ஆப்கி அதாலத்துல உறுதியா சொல்றேன், என் கூட ஹனுமானோட அருளும் இருக்கு, இவர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ₹1 கூட நான் யார்கிட்டயும் வாங்க மாட்டேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன். இந்த 2 கனவு மட்டும் நிறைவேற்ற சொல்லுங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. என்னோட கதை, என்னோட பஜனை, என்னோட பிரபச்சனங்கள் எப்பவும் பணத்துக்காக இருந்ததில்ல. யாராவது பணம் கொடுத்தா அதை நல்ல வழியில செலவு பண்ண பயன்படுத்திக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த நாட்டுல நடனம் ஆடுறவங்க கோடிக்கணக்கில் வாங்குறாங்க, அரசியல்வாதிகளும் சம்பளம் வாங்கிக்கிறாங்கல்ல. இன்னொரு பக்கம் தனியா லஞ்சமும் வாங்குறாங்க. இங்க பால் மாதிரி சுத்தமானவங்க யாரும் இல்ல. ஆனா தட்சணை வாங்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும், தட்சணை வாங்கி அன்னதானம் செஞ்சாலும், தட்சணை வாங்கி ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டினாலும், என்ன பொறுத்த வரைக்கும் அது சிறந்த பணி. இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும்னு விரும்புறேன். நீங்க ரொம்ப சிறந்த விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதை எல்லாரும் செய்யணும். தான தட்சணைய நாம சிறந்த கல்விக்கும் சிகிச்சைக்கும் பயன்படுத்தினா அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ஒரு பொண்ணு கவிதை எழுதியிருக்காங்க. நீ இருந்தாதான் இதயம் துடிக்குது, நீ இருந்தாதான் இந்த நாள் ஓடுது. சும்மா இருங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ஆச்சாரிய தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் பண்டித் தீரேந்திர சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மக்களை தவறாக வழி நடத்துகிறார். நான் உங்க சொற்பொழிவை கேட்டிருக்கேன். அங்க யங்கான பசங்க பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்க வீட்டை எப்படி அமைக்கணும், எப்படி குடும்பம் நடத்தணும், இது எல்லாத்தையும். ஆனா நீங்களே ஒரு பேச்சுலர், இன்னும் மாப்பிள்ளை ஆகல, கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க எப்படி குடும்பத்தை அமைக்கிறத பத்தி சொல்லலாம்? மத்தவங்களோட அனுபவத்தை வச்சு. ஒருத்தவன் திருமணம் செஞ்சுக்கலன்னா அதை பத்தி அறிவில்லைன்னு அர்த்தம் இல்ல. மத்தவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கேன், மத்தவங்க குதிரை ஏறத பாத்திருக்கேன், மத்தவங்க குடும்பம் அமைச்சுக்கிறத பாத்திருக்கேன், அது சிதறதையும் பாத்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட அந்த கதையை சொல்லுவாங்க. என்னோட வேலையே கதை கேட்கறது, கதை சொல்றதுதான். அவங்க சொல்ற கதையை நான் கேட்கிறேன், அவங்க சுகதுக்கங்களை கேட்டு நான் ஆறுதல் சொல்றேன். அதே மாதிரி ஏன் சார்பா அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணுவேன், ஆசீர்வாதமும் பண்ணுவேன். அவங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அதை அடிப்படையா வச்சு, அனுபவ அடிப்படையை வச்சு, மது குடிச்சா போதை ஏறுங்கிறது குடிச்சாதான் தெரியுமா, நான் பார்த்தா போதாதா? யாராவது குடிச்சிட்டு விழுந்தா அப்பவும் தெரிஞ்சுக்கலாம் போதை இப்படிதான் ஏறும்னு. நான் இன்னொரு விஷயம் பார்த்தேன். ஆன்லைன்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காரு. அடுத்து என்ன பண்ணலான்னு அவங்களுக்கு நீங்க சஜஷன் கொடுத்திருக்கீங்க. ஆமா, அது என்னாச்சுன்னா, அதாவது நான் ஒரு எஜமானர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவரு இந்தியால ரொம்ப பிரபலமானவர். அவரோட தயவால நான் மேல தங்கி இருந்தேன். அவரு காலையில சொன்னாரு, நீங்க அனுமதி கொடுத்தா பண்டிட்ஜி வாங்க, நம்ம ஒரு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு வரலான்னாரு. நான் யாருக்குன்னு கேட்டேன். என்னோட பையன் தான் சொன்னாரு. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. கீழே இறங்கி டீ எல்லாம் குடிச்சிட்டு நான் கேட்குறேன், அது பொண்ணு மாப்பிள்ள எங்கன்னு. மாப்பிள்ள இங்கே தான் இருக்கான், ஆனா பொண்ணு வெளிநாட்டுல இருக்கான்னு. நாங்க கல்யாணம் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டேன். இப்பதான் சொன்னாங்க. எப்படி நடந்துச்சுன்னு கேட்டேன். ஆன்லைன்லன்றாங்க. நான் கேட்குறேன் ஆன்லைன்ல எப்படின்னு. அவங்க வீடியோ காலில் பண்ணாங்க அப்படின்றாரு.
பாரா, என்னடா இது? என்ன சிஸ்டம்டா இது? அவர் சொல்றாரு அங்க அவங்க தீ மூட்டினாங்க, இங்க இவரு தீ மூட்டினாராமா, மாப்பிள்ள சுத்துறாரு, பொண்ணு சுத்துனாங்களா? அப்ப நான் சொன்னேன் சூப்பர், அப்ப பிளிப்கார்ட்லயே மாப்பிள்ளைய ஆர்டர் பண்ணிடுங்க. இப்படி என்ன பண்றது? அதாவது அப்புறம் தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன், இது நம்ம சாஸ்திர பரம்பரைக்கு விரோதமானது, சனாதானத்துக்கு விரோதமானது, தவிர்க்க முடியாத சூழ்நிலையா இருந்தா பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் விசா கிடைக்கும்னு. அப்ப 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 20 வருஷம் காத்திருக்கீங்க, 6 மாசம் காத்திருக்க முடியாதா? அப்படி என்ன கட்டாயம்? இதுதான் நான் அவங்களுக்கு சொன்ன கருத்து. இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாரம் என்னன்னா, நம்ம கலாச்சாரத்தை மறக்க கூடாது. இந்த வேகமா ஓடுற வாழ்க்கையில ஏஐ உலகத்துல நம்ம மாண்பை மறக்க கூடாது. ஹிந்துத்துவா பரம்பரையை மறக்க கூடாது. அதாவது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பார்த்து பொண்ணுங்க உங்களை ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு நான் உங்களை யூடியூப்ல பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. அவங்க எங்க இருந்தாலும் தாராளமா வந்து எனக்கு ராக்கி கட்டலாம். அதாவது திருடனுக்கு இருமல், चोर को खांसी और साधु को दासी फांसी लगवाती है. அதனால எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். டிஸ்டன்ஸை நான் மெயின்டைன் பண்ணுவேன். எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கு. நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். அதோட பார்க்க அழகா இருக்கிறது ஒன்றும் கெட்ட விஷயம் இல்லையே. ஒரு பொண்ணு வந்து கவிதை எழுதியிருக்காங்க. நீ இருந்தாதான் இதயம் துடிக்குது, நீ இருந்தாதான் இந்த நாள் ஓடும். சும்மா இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் சைட்ல நடக்கிறது, நடந்துட்டு தான் இருக்கும். மக்கள் என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பாங்க. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் கடவுள் தான். கடவுள் என்ன காப்பாத்திக்கிட்டு வர்றாரு. அவர் எப்பவும் என்ன பாத்துக்குவாரு. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதாவது நான் ஹனுமான் கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சன்னியாசி பாபா கிட்ட என்னால ஹிந்துக்களுக்கு களங்கம் வராம இருக்கணும், அதுக்கு கடவுள் எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். ஆனா நீங்களும் சொல்றீங்கல்ல இந்த கண்கள் உங்களோடு பழகி விட்டதுன்னு. நான் அவருக்கு சொன்னேன், ஹனுமான்ஜிக்கு தான் சொன்னேன், பொண்ணை பார்த்தெல்லாம் சொல்லல. பாத்துங்க. நீங்க நிறைய கவிதைகள் எல்லாம் படிக்கிறீங்க, அதையெல்லாம் ஹனுமானுக்காக தான் படிக்கிறீங்களா? ஆமா, நான் அவரை தான் நேசிக்கிறேன். என் குருவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் அத அவருக்காக தான் சொல்றேன். அதுல எந்த தப்பும் இல்லையே. அதாவது இந்த நாட்டுல 2 பேர் இருக்காங்க. யார் உங்களை பார்த்தாலும் அவங்க கேட்கிற கேள்வி, அதாவது நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஒன்னு சல்மான் கான், இன்னொன்னு நீங்க. என்னோட பதில் என்னன்னா, சீக்கிரமா உங்களுக்கு கார்டு வந்து சேரும். கார்டு தான் தருவேன். செஞ்சுதான் ஆகணும். சில கனவுகள் இருக்கு. உயிரோட இருக்கும்போது பாக்குறேன், தூங்கும்போது இல்ல. ஹாஸ்பிட்டல் கனவு இருக்கு, ஹிந்து ராஷ்டிரா கனவு இருக்கு, ஹிந்துக்களை எழுப்புற கனவு இருக்கு, இளைஞர்களை சாத்வீகமா மாத்திர கனவு இருக்கு, போதை இல்லாத நாடா மாத்த கனவு இருக்கு. இந்த நாட்டுல வாழ்புரட்சி இல்ல, சிந்தனை புரட்சி கொண்டு வர ஆசை இருக்கு. இந்த கனவுகள்லாம் இருக்கு. இந்த கனவுகள் எல்லாத்தையுமே நான் திறந்த கண்கள்ல பாக்குறேன். முதல்ல நான் இதை செய்யணும். குடும்ப வாழ்க்கைக்குள்ள அப்பா அம்மா உதவியோட போகும். அதுல எந்த தவறும் இல்ல, போறதும் நல்லது, எந்த தவறும் இல்ல. நாளைக்கு ஒருவேளை சன்னியாசம் எடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சா அது பாவம். ஆனா குடும்பஸ்தன் ஆயிட்டு சன்னியாசம் எடுத்தா அது மரியாதை. நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, பிரதமர் சொன்னாரு. ரொம்ப எளிமையானவர், அற்புதமானவர். நான் வந்து அவரை சந்திச்சேன். அபூர்வமா இருந்தது. அப்புறம் அவரோட ஞானம், மேதாவித்தனம் ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்தியாவோட எதிர்காலத்தை அவரு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதோட அவரு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பிரதமர். இந்த நாட்டோட உங்களுக்கும் பிரதமர். இது பெருமைக்குரிய விஷயம். இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம நாட்டோட வேகத்தையும் முன்னேற்றத்தையும் ரொம்ப சிறப்பா புல்லட் ட்ரெயின் மாதிரி கொண்டு போறாரு. இப்போ நீங்க ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்கீங்கல்ல. ஜனாதிபதி அப்புறம் பிரதமர் 2 பேரும் பாகேஷ்வர் தாமுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் போலின்னு சொன்னாங்க. அது அந்த கடவுளோட கிருபை, பாலாஜியின் கிருபை. இது என்னோட தாக்கம் இல்ல, ஹனுமான்ஜியோட தாக்கம். அந்த நிலத்தோட தாக்கம், அந்த கிராமத்து நிலத்தோட தாக்கம், புந்தேல் கண்டத்தின் பிரபாவம், பாகேஷ்வர் ஹனுமான்ஜியின் தாக்கம். அதாவது பிரதமரோட எதிர்காலத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய விஷனரி. அதன் காரணமா தான் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அதன் காரணமா தான் இது எல்லாமே முடிஞ்சது. கடவுள் பாலாஜியோட கிருபையால அந்த சின்ன கிராமத்துல 3 நாளுக்குள்ள 23ஆம் தேதி பிரதமர் அங்க வந்தாரு. கேன்சர் ஹாஸ்பிட்டல் பூமி பூஜைக்காக 26 பிப்ரவரி ஜனாதிபதி அங்க வந்தாரு. பெண்களின் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக. இந்த புண்ணிய காரியங்களுக்கு சேவை செய்யறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பாலாஜியை தரிசிக்க அவரோட தாக்கத்தால அவங்க வந்தாங்க. இதுல நான் எதுவும் செய்யல. எனக்கு ஞாபகம் இருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்க ஆப்கி அதாலத்துக்கு வந்தப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், மோடி அவர்கள் பாகேஷ்வர் தாமுக்கு வந்த மாதிரி போலி வீடியோஸ் ஓடிட்டு இருக்குன்னு. இப்போ அது இப்ப ரியல் ஆயிடுச்சு. மக்கள் எதையாவது ஒண்ணு இப்படிதான் போட்டுடுறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் தினமும் எனக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் தினமும் எங்கேயாவது பாம்பு ஆக்கிடுவாங்க, குரங்குகளை அனுப்பிடுவாங்க. நான் எந்த அளவுக்கு கடுப்பா இருக்கேன்னா சில சமயம் பொண்ணுங்களே இவங்க மாத்திடுவாங்கன்னா பாத்துக்கங்களேன்.
அதாவது எந்த அளவுக்கு கடுப்பாயிட்டேன்னா, பாபா வந்து போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் பாபா இதை பண்ணிட்டாரு, இன்னும் சில பேர் பாபா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, பாகேஸ்வர் பாபா நல்லா மாட்டிக்கிட்டாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் எதுல மாட்டினேன்னு தான் இது வரைக்கும் புரியல. இதையெல்லாம் ஏஐல தான் உருவாக்குறாங்க. ஆமா, ஏஐல தான் பண்றாங்க. பிளான்டட் ஆளுங்க தான் இதே வேலையா தான் இருக்காங்க. வியூஸ் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில வெளிநாட்டு சக்திகளும் வேலை செய்யுது. அதாவது தொடர்ந்து ஹிந்துத்துவம், சனாதன பரம்பரை இதையெல்லாம் டேமேஜ் பண்றதுக்காக, இமேஜை கெடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் தொடர்ந்து பண்றாங்க. அவங்க வேலையை பாக்குறாங்க. हाथी चले बाजार, कुत्ते भौंके हजार. மக்கள் யாராவது கேள்வி கேட்கலாம்? என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நாட்டுல எல்லாரும் கேக்குற கேள்வி, நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அதே மாதிரி நீங்க என்னென்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கறீங்க அந்த பொண்ணு கிட்ட? எல்லாரும் கேட்க எக்ஸைட்டடா இருக்கும் சார். அது காரோ பஸ்ஸோ வாங்கும் போது தான் குவாலிட்டி பார்க்கணும். திருமணம்ங்கிறது ஒரு உறவு. அந்த உறவுல குவாலிட்டி அப்படின்றது இல்ல, பண்பு தான் முக்கியம். நான் குவாலிட்டி பார்க்கறது இல்ல, கலாச்சாரத்தை பார்ப்பேன். எனக்கு மனைவி ஒய்ஃப் எல்லாம் இல்ல, அர்த்தாங்கினி வேணும். அவங்க தொடர்ந்து நம்ம பரம்பரையை கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். என் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணும். என்னால என் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்ய முடியல, அவங்க பண்ணணும். நம்ம பரம்பரையை அவங்க கடைபிடிக்கணும். என்னோட சாதன பஜன மார்க்கத்துல அவங்க தடையா இருக்கக்கூடாது, உதவியா இருக்கணும். இன்னொரு விஷயம், உறவுகளை நடத்துறதுக்கு குவாலிட்டி முக்கியம் இல்ல. இன்னைக்கு இந்த நாட்டுல நடக்கிற எல்லா விவாகரத்துக்கும் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு என்ன கேட்டா, ஒரு மத குருவா நான் சொல்லுவேன், ஒரு மிகப்பெரிய காரணம் திருமணமாயி விவாகரத்து பண்றதுக்கு இப்ப இருக்கிறவங்க அழகதான் அதிகம் பாக்குறாங்களே தவிர புத்திசாலித்தனத்தை பாக்குறதில்ல. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பாகேஸ்வர் பிரமுகர் ஹனுமானோட பக்தர். அவர் ஹனுமான பூஜிக்கிற வரைக்கும் கல்யாணம் நடக்காது, கிருஷ்ணரை பூஜை செஞ்சாதான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. கடவுள் தயவால நான் நவம்பர் 7 இருந்து நவம்பர் 16 வரைக்கும் நான் டெல்லியில இருந்து பிருந்தாவனத்துக்கு போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, சாதனையில ஹனுமான்ஜியோட சாதனையில ஒரு இடத்துல ஒரு வர்ணனை கிடைச்சது. மகாபுருஷர்கள் கிட்ட கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹனுமான்ஜி வந்து சித்தி பெறும்போது அந்த நேரத்துல தென்னகத்துல கம்பம் மாவட்டத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க ஹனுமான்ஜி மனைவியோட உட்கார்ந்திருப்பாரு. சூரியபுத்திரி சுவர்ச்சலா கூட உட்கார்ந்திருப்பாங்க. சூரியபுத்திரி சுவர்ச்சலா கூட தென்னகத்துல ஹனுமான் உட்கார்ந்திருக்காரு. அந்த வர்ணனை கிடைச்சது. நான் 2 இடத்துல படிச்சிருக்கேன். அதுல நான் ஹனுமான பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல என்ன வர்ணனை இருக்குன்னா, சூரிய பகவான் கிட்ட ஹனுமான்ஜி சாதனை செய்யும் போது ஒரு சித்தி இருந்திருக்கு. அது திருமணமானவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அப்ப ஹனுமான் சொல்லியிருக்காரு, நான் ஒரு தீவிரமான பிரம்மச்சாரி. அப்ப சூரிய பகவான் சொல்லியிருக்காரு, உங்க பிரம்மச்சரியம் கெடாது. சூரிய பகவான் சொன்னாரு, எனக்கு ஒரு மகள் இருக்கா, அவ தபஸ்வினி. இந்த சித்தியை பெறுவதற்காக மட்டும் கல்யாணங்கிற மரபை நீங்க நிறைவேற்றுவீங்க. நீங்க உங்க பரம்பரையை தொடர்ந்து நல்லபடியா காப்பாத்துங்க. இந்த சித்தியை பெறுவதற்காக மட்டும் இந்த விவாக பாணிகரண சம்ஸ்காரம் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. இது எப்படி? அங்க இப்பவும் கடவுள் மனைவியோட தான் உட்கார்ந்திருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் அந்த விஷயத்தை கோட் பண்றேன்னு இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹனுமான்ஜியோட சாதனையில அப்படி எந்த ஒரு பந்தமும் இல்ல. அதாவது நீங்க திருமணம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி. மரியாதையோட ஒரு மனைவி கொண்டவர், அதுவும் பாலபிரம்மச்சாரின்னு சொல்ற இடம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு புரியுது. கல்யாண கார்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே கிடைக்கும். முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலை திறந்து வைக்கிற வேலையை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன். நீங்க ரொம்ப வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்க, கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்க. உங்களோட ஃபேஷன் டிசைனர் யாரு? உங்களுக்கு துணி போடுறதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார். உங்களுக்கு இவ்வளவு நல்ல உரைகள், இவ்வளவு நல்ல சிந்தனைகள், இவ்வளவு கதைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனா துணியை மட்டும் பாக்குறீங்க. உடைமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். உடைமுறையில தான் வாழ்க்கை மாறும். உடைமுறையில தான் பெரிய தாக்கம் இருக்கு. என்ன கேட்டா, இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், வாரத்துல ஒரு நாள் நம்ம பாரம்பரிய உடைய அணியணும். அது மட்டும் இல்ல, நம்ம எந்த இந்தியாவுல இருக்கோமோ, சில பசங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதாவது இங்கிலாந்து கொடி போட்ட மாதிரி இங்கிலாந்து கொடி பிரிண்டான ஒரு டிஷர்ட்டை போட்டு வருவாங்க. அப்புறம் வேற நாட்டு கொடியோட டிஷர்ட்லாம் போட்டு வருவாங்க. யாரோட முன்னோர்கள் நம்ம நாட்டுல ஆட்சி செஞ்சாங்களோ அவங்களோட கொடி டிஷர்ட்டை போட்டு வருவாங்க. ஆனா நம்ம மூவண்ண கொடிய டிஷர்ட்ல போட்டு வர வெக்கம். நம்ம பாரம்பரிய உடையில டிசைனா ட்ரெஸ் போட்டாலும் அதை முழுசா போடுவோம். பாரம்பரியமா அணிவோம். வேஷ்டி சட்டை நம்ம பாரம்பரியம், அதைத்தான் போடுவோம். வண்ணமயத்தை பத்தி சொன்னீங்க. நான் வண்ணமயமான மனிதன் இல்ல, வண்ணமயமான உடை அணியக்கூடிய மனிதன். உங்களுக்கு நீங்க போடுற உடைகள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க ட்ரெஸ் டிசைனர் யாருன்னு கேட்டீங்கல்ல, யாராவது ஏதாவது கொடுத்துட்டு போனா நான் அதை போட்டுக்குவேன். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா நாளைக்கு நீங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம்.
உடைகள் மட்டும் இல்ல, நீங்க திட்டுற திட்டும் ஒரு டிஃபரெண்டான ஸ்டைல்ல தான் இருக்கு. அதாவது ஹத்திலி புத்திலி, நவ் தக்காய், மக்கான் ஜுக்கா இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நான் கிராமத்து ஆளு, வீட்ல இப்படிதான் பேசுவோம். அங்க நாங்க எங்க ஊர்ல இங்கிலீஷ்லாம் பேசுறதில்ல. அம்மா ஒருவேளை வீட்ல கோவப்பட்டாங்கன்னா அது திட்டுறது கிடையாது, ஆசீர்வாதம். இதுக்கு என்ன அர்த்தம்? நவ் தக்காய், மக்கான் ஜுக்கா அர்த்தம் ஐயோ, சொல்லுங்க. அதை மட்டும் கேட்க வேண்டாம், விட்டுருங்க. நான் இன்னும் இந்தியாவில் நிறைய இடத்துக்கு போக விரும்புறேன். நான் ஏதாவது வார்த்தை தெரியாம விட்டேன்னாக்கா அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கட்டும், அப்பதான் எல்லாருக்கும் நல்லது. ஆ, நீங்க கேள்வி கேக்குறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, உங்க முகத்துல இருக்க அந்த பிளஷ், அந்த க்ளோ, அந்த ரகசியம் என்ன? ஆகா. சாத்வீகமான உணவு, தூய்மையான உணவு, சாத்வீக உணவு, அதை விட ரொம்ப முக்கியமானது ஸ்மைலி ஃபேஸ். அப்புறம் இன்னொன்னு, நல்ல எண்ணங்கள். நோ மைண்ட் மெடிடேஷன். அதை விட சிறந்தது, நான் எதை பண்றதா இருந்தாலும் ரொம்ப டீப்பா பண்ணுவேன். தூங்குறதா இருந்தாலும் 2 மணி நேரம் ஆகட்டும், 3 மணி நேரம் ஆகட்டும், நான் நல்லா டீப்பா தூங்குவேன், தூங்கிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு சாப்பிட்டா வெறும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அது டீப்பா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு சுத்தமா இருந்தா, எண்ணங்கள் சுத்தமா இருந்தா, அது நிச்சயமா அந்த பிரம்மச்சரியத்தோட ஈர்ப்பு, அந்த தேஜஸ் எப்பவும் நம்ம உடம்புல ஒளிரும். அந்த புனிதமான விஷயங்களுக்கு உள்ள சக்தி இருக்கு. அது முகத்துல ரொம்ப நல்லா தெரியும். சமீபத்தில் உங்க அம்மா பிரசிடென்ட் திரௌபதி முர்முவை சந்திச்சாங்க. அவங்க 2 பேரும் பேசுனாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா சார்? இல்ல, நான் அங்கதான் இருந்தேன். அது ஒரு அற்புதமான விஷயம். நாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க, கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. எங்க அம்மாவும் அப்படிதான். படிச்சதில்ல, ஆனா அம்மான்றது அம்மா தானே. எப்படி இருந்தாலும் அதை யாராலையும் மாத்த முடியாது. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. ஜனாதிபதி அவர்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி பாலாஜியை தரிசிச்சுட்டு ஹவனம் செய்ய வந்தாங்க, மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள். அப்ப அவங்க உங்க அம்மா எங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல, எந்த செய்தியும் கிடைக்கல. அம்மா இங்க கிராமத்துல தான் இருக்காங்க. புரோட்டோகால் இருந்ததால, போலீஸ் இருந்ததால அவங்க வரல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்கள வர சொல்லுங்க, நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படிதான் என்னோட அம்மா அவங்கள சந்திக்கிற தருணம் ஏற்பட்டுச்சு. பிரதமரும் சந்திச்சாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ எஸ்பி இருந்தாரு, அவர்கிட்ட நான் எங்க அம்மாவை கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு சொன்னேன். அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை உள்ள விட்டாங்க. அங்க கிரீன் ரூம் இருந்த இடத்துல அவங்க சந்திச்சாங்க ஜனாதிபதி அவர்கள். நானும் கூட இருந்தேன். நான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன பழக்கம்னா, அவங்களுக்கு யாராவது வணக்கம் சொன்னா உடனே தலையில கை வச்சிருவாங்க. நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன். இவங்க தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகள், அதனால தூரத்துல இருந்தே கையெடுத்து கும்பிடணும்னு சொன்னேன். அம்மா ரொம்ப அப்பாவி. ஜனாதிபதி அவங்கள பார்த்ததும் ஜனாதிபதி சொன்னாங்க, இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு பெண்களுக்கு திருமணம் நடத்துறாரு, இவ்வளவு பேருக்கு தர்ம தந்தையா இருக்காரு, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சதும் அம்மா மறந்து போயிட்டாங்க. அவங்க உடனே கையை தூக்கி தலையில வச்சு, நீங்க இன்னும் உயரமான இடத்துக்கு போவீங்கன்னுட்டாங்க. அப்போ நான் அம்மாவோட கையை பிடிச்சு சொன்னேன், அம்மா இவங்க தான் நம்ம முதல் குடிமகள், இதை விட பெரிய பதவி எதுவும் கிடையாது, விட்டு ஆசீர்வாதம் மட்டும் போதுமான்னு சொன்னேன். இப்படி அம்மா ரொம்ப நேர்மையானவங்க. அது ஒரு அருமையான தருணம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாவம் அம்மாவுக்கு அப்படி எந்த அனுபவமும் இல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு. அதே மாதிரி ஜனாதிபதியும் ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க. அதனால அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவங்க சிரிச்சாங்க. அவங்க புடவை வேற எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க புடவை கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டை பார்க்கலாம். முனீர் சாருக்கு நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பணும். ஹல்தி இன்னும் முடியல. முனீர் சாருக்கு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல நம்ம மூவர்ண கொடியை ஏத்துவோம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம விசாரணை நடத்திட்டு இருக்கோம் பண்டிட் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரியிடம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் பண்டிட் தீரேந்திர சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மக்களை வழி தவறச் செய்கிறார். நீங்க கார்டு எடுக்கும்போது மக்களுக்கு அவங்களோட எதிர்காலத்தை சொல்லும்போது முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. மக்கள் உங்களை ஒரு அதிசயமாவும் கடவுளோட அவதாரமாவும் நினைக்கிறாங்க. நான் ஒரு நாளும் கடவுளோட அவதாரம்னு சொன்னது கிடையாது. நான் ஒரு நாளும் யார்கிட்டயும் என்ன பூஜை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்ல. உங்களுக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கும், ஆப்கி அதாலத்துல நான் இதை சொல்ல விரும்புறேன். என்ன ஃபாலோ பண்றவங்க, என்ன நம்புறவங்க என்ன பூஜை செஞ்சா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஹனுமான்ஜியை பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன அந்த இடத்துல வச்சு பார்க்க விரும்பல. 2வது விஷயம்,
நான் எதிர்காலத்தை பத்திலாம் சொல்லல. எதிர்காலத்தை பத்தி பிரம்மனை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத என்னால சொல்ல முடியும். என் குருவால எனக்கு இன்ட்யூஷன் கிடைக்குது, சிக்னல் கிடைக்குது. அதை நான் கிரக நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும், அஸ்ட்ராலஜி, ஜோதிட முறை, கிரக நட்சத்திரங்கள். இன்னைக்கு நாசா வந்திருக்கு, இஸ்ரோவும் இப்பதான் வந்திருக்கு, இன்னைக்கு அஸ்ட்ரானமி கூட வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே கிரக நட்சத்திரங்கள் பத்தி நம்ம ஜோதிட பரம்பரை தான் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு கிரகணம் இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு கிரகணம் இருக்கும், இவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் வரைக்கும் தான் கிரகணம் இருக்கும். இன்னைக்கு வேணா விஞ்ஞானம் வந்துருச்சு. ஆனா என் குரு எனக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாரு. என் குரு எனக்கு கொடுத்தாரு. யாராவது கேள்வி கேட்க வந்தா அவங்களுக்கு பிரார்த்தனை செஞ்சு இவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுன்னு எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எழுதி அங்க வச்சிருவேன். நான் எதிர்காலம்லாம் சொல்றதில்ல. ஆனா மக்கள் மனசுல ஒரு தவறான எண்ணம் உதிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க பிரசங்கம் பண்ணும்போது, கதை சொல்லும்போது மக்கள் ஏதாவது கேட்டா நீங்க எனக்கு தெரியும், வீட்ல இருந்து நீங்க பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அது எனக்கு தெரியும்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணோட உங்களுக்கு அஃபையர் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றீங்க. இத கேக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆசி முனியரோட கார்டு எடுத்திருக்கலாமேன்னு சொல்றாங்க. ரொம்ப சரியான கேள்வி. முதல் விஷயம் ரொம்ப நல்ல கேள்வி. முதலாவது, இது ஒரு பரம்பரை வித்தை, தர்பார் விஷயம். இது நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. என்னோட தாத்தாவும் அதான் பண்ணாரு, எங்க அப்பாவும் அதான் பண்ணாரு. அதாவது பசங்க ஸ்கூல் போகும்போது ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க, போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. அதே மாதிரி நான் தர்பார்ல உட்காரும்போது என் குருவோட இடத்துல நான் உட்காந்து ஆஹ்வானம் பண்ணுவேன். சில சிக்னல்ஸ் எனக்கு தெரியும். 24 மணி நேரம் யாராலையுமே எதிர்காலம்லாம் சொல்ல முடியாது. வேற எந்த ஒரு சக்தியோடையும் கனெக்ட்ல இருக்க முடியாது. அப்படி இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும். நம்ம அடிக்கடி அந்த சிக்னலையே கேட்டுட்டு இருந்தா பைத்தியம் தானே பிடிக்கும். நம்ம அந்த இடத்துல உட்காரும்போது ஒரு உத்வேகம் ஏற்படும். அதை வச்சுதான் நான் பேசுவேன். ஒருவேளை யாராவது தர்பாருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லி கேட்டா எனக்கு அந்த பிரார்த்தனையில என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன். தயங்காம சொல்லுவேன், எதையும் மறைக்காம சொல்லுவேன். இப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்களோட இடம் தானே, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுங்கன்னு. அதாவது நான் கேள்வி கேட்கறவங்களோட அடிப்படையில தான் பதில் சொல்லுவேன். யாராவது என்கிட்ட கேள்வி கேட்க வந்தா அவங்களுக்கு ஒரு வழி காட்டுவேன். கடவுள் தயவால அது உண்மையா நடக்குது. அந்த மாதிரி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெஹல்காம்ல தாக்குதல் நடந்தது, பாபா ஏன் சீட் எடுக்கலன்னு கேக்குறாங்க. ஹிந்துக்களை அவங்களோட பேரை கேட்டு மதத்தை கேட்டு சுட்டு தள்ளினாங்க. அப்போ பாபா எங்க இருந்தாரு? பிளேன் கிராஷ் ஆச்சு, ட்ரெயின் இடிச்சிருச்சு. அப்ப பாபாவோட சீட் எங்க போச்சு? இதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். நான் இந்த ப்ரோக்ராம் மூலமா எல்லாருக்கும் பதில தெளிவா சொல்லிடுறேன். 24 மணி நேரத்துல தர்பார்ல சில விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் நான் அங்க உட்காருவேன், உட்காந்து பிரார்த்தனை செய்வேன். கடவுள் கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சிருந்தது மகாபாரதம் நடக்கும்னு. ஆனா அவர் அதை தடுத்தாரா? இல்ல. நான் பாக்கியத்தை தடுக்க மாட்டேன். நான் அந்த விதியோட எழுத்தை தடுக்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி ஏதாவது தடுத்தா அப்புறம் நான் கடவுள் ஆயிடுவனே. கடவுளோட தேவையே இல்லையே. நான் எழுத்தை அழிக்க மாட்டேன். நீங்க அந்த பிளேன்ல உட்காராதீங்க, இன்னைக்கு ஏர் இண்டியா கிராஷ் ஆயிடும் அப்படின்னு நான் சொன்னா, நான் அந்த மாதிரி சொல்லிட்டா அப்புறம் அந்த விதியோட எழுத்தே மறைஞ்சிடும். இன்னொரு விஷயம், மகாபாரதத்துல அபிமன்யுவுக்கு ஒரு சரித்திரம். கடவுள் கிருஷ்ணருக்கு அது தெரியும், இவன் இப்ப போனா திரும்பி வரமாட்டான்னு. ஆனா கடவுள் அதை தடுக்கல. ஏன்னா அதுதான் விதி. கடவுள் ராமருக்கு தெரியும், நான் 14 வருஷம் இந்த வனவாசத்துக்கு போனா என் தந்தை அங்க இறந்துருவாருன்னு தெரியும். அப்படி இருந்தும் போனாரு. ஏன்னா விதியோட எழுத்தை யாராலும் மாத்த முடியாது. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். நானும் உங்கள மாதிரி ஒருத்தன் தான். எனக்கு குரு பரம்பரையிலேருந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை வச்சு மக்களுக்கு இருட்டுல ஒரு வழிகாட்டுதலா ஒரு வெளிச்சத்தை ஏத்துற வேலை செய்யறேன். நான் எதிர்காலத்தை சொல்றதில்ல, எதிர்காலத்தை உருவாக்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறேன். நான் எதிர்காலவாதி இல்ல, நான் எதிர்காலத்தை உருவாக்குறத பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் கிரக நட்சத்திரங்களின் படி பார்த்து குரு பரம்பரா, சன்னியாசி பரம்பரா, அதை அடிப்படையா வச்சு கடவுளோட தயவால உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் அவங்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் இப்படி இருக்கு, அதை நீங்க இப்படி மாத்தலாம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எதையும் தடுக்க முடியாது, ஏன்னா நான் கடவுள் கிடையாது. நான் எதிர்காலத்தை சொல்லுங்கன்னு கேட்கல. அட்லீஸ்ட் பாகிஸ்தான் நியூக்ளியர் பாமை எங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க போதும். என்ன சொல்றது, அந்த கடவுள்கிட்ட இதையும் எனக்கு காட்டுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நியாயம் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அமைதியா இருக்கேன், சாந்தமா இருக்கேன். ஆனா என்ன சீண்டுனா சும்மா விட மாட்டேன். இப்ப இது பழைய இந்தியா இல்ல, இது புதிய யுகத்தின் பாரதம், 2025 பாரதம். முனீரும் பாகிஸ்தானும் இத புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க எங்களை சீண்டுனீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். இப்போ 9 இடங்கள் தான் போயிருக்கு, நாளைக்கு 99 இடங்களும் காணாம போயிடும்.
இன்னொரு விஷயம், ஒரு கவிஞர் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு, அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பயன்படும். பாகிஸ்தானோட நம்ம உரையாடல் நடத்தினா, பாகிஸ்தான் மக்களை நம்ம முன்னாடி உட்கார வச்சா, இல்ல அங்க உள்ள பிரதமரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நிச்சயமா சொல்லணும் போர ஆரம்பிக்கலான்னு. ஆனா இந்த தடவை போர் தோட்டாக்களோ குண்டுகளோ மிசைல்களோ இல்ல, நம்ம நாட்டோட வறுமையை அழிக்கிற போரா இருக்கட்டும். நாம புத்தர் பிறந்த நாட்டை சேர்ந்தவங்க. ராமர் கிருஷ்ணர் பிறந்த நாடு இது, புத்தர் பிறந்த நாடு. போரெல்லாம் நாங்க நம்புறதில்ல. ஆனா நீங்க எங்களை சீண்டுனா நாங்க உங்களை விட மாட்டோம். நீங்க சீண்டு இருக்கீங்க, மதத்தை கேட்டு கொன்னு இருக்கீங்க, எங்க வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறமும் சீண்டுனா PUK கண்டிப்பா எடுப்போம். இப்ப நடந்தது ஆபரேஷன் சிந்தூர், இன்னும் மெஹந்திலாம் பாக்கி இருக்கு, ஹல்தி பாக்கி இருக்கு. முனீர் சாருக்கு நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பணும். ஹல்தி இன்னும் முடியல. முனீர் சாருக்கு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல நம்ம மூவர்ண கொடியை ஏத்துவோம். ஏன்னா இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுல 2 ரியல் ஹீரோ இருக்காங்க. வயல்ல நிக்கிற விவசாயி, எல்லையில நிக்கிற சிப்பாய். அதோட ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. இத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த பாரதத்தை சேர்ந்தவன். நம்ம நாட்டின் ஆர்மி சம்பளத்துக்காக ஆர்மியில சேர்றதில்ல, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஆர்மியில சேர்றாங்க. திரும்ப பாகிஸ்தான் வந்து நம்மள தொட்டா இப்ப நம்ம அமைதியா இருக்கோம். ஏன்னா நாங்க உண்மையான பக்தியோட இந்த நாட்டை வணங்குறோம். இப்ப நாங்க அமைதியா இருக்கோம். அமைதியா இருக்கோம்னா இப்ப நாங்க கோழை கிடையாது. சில பேர் இத குறையா சொல்றாங்க. ஆபரேஷனோட பேரு சிந்தூர்னு எதுக்காக வச்சாங்க? அதுல நிறைய பயங்கரவாதிங்க இறந்தாங்க. ஆபரேஷன் மகாதேவ்னு எதுக்காக வச்சாங்க? இது ஹிந்து தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்னு சொல்றாங்க. இந்த நாட்டுல சில கழுதைங்க இருக்காங்க. அவங்க வயிறு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதான் அவங்க பிரச்சனை. சில நேரம் பாபா பாகேஷ்வர் பேரை சொல்லுவாங்க, சில நேரம் குஜி கண்ணாடியை பத்தி பேசுவாங்க, ஆர்மியை பத்தி பேசுவாங்க, ஆபரேஷன் சிந்துவை பத்தி பேசுவாங்க, ஆபரேஷன் மகாதேவ் பத்தி பேசுவாங்க. இந்த சிந்தூர் ஆபரேஷன் பேர் வச்சதுல எந்த தப்பும் இல்ல. இந்த நாட்டுல முன்னாடி எல்லாம் கான்னா கணேசன்னு சொல்லுவாங்க. சில பேர் வைத்தறிச்சல்ல இது சமுதாயவாதம், கான்னா கழுதன்னு பேசினாங்க. அவங்க இப்படி எழுத்துக்களை மாத்தி சொல்றதுனாலதான் வளர்ற குழந்தைங்களும் அதே கத்துக்கிறாங்க. யாரு கால இருந்து கழுதன் பேசுறாங்களோ அவங்கதான் இதை பேசுறாங்க. ஆபரேஷன் சிந்துன்னு பேர் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இது சில பேரோட வைத்தறிச்சல். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சீக்கிரமா லாகூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா ரொம்ப நல்லது. யாராவது கேள்வி கேக்குறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இந்து பெண்களை, இந்து சகோதரிகளை நிறைய தடவை லவ் ட்ரையாங்கிள்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் முஸ்லீம்னு தெரிய வருது. அதை எப்படி தடுக்கிறது? முதல் விஷயம் நான் பிரார்த்தனை செய்ய விரும்புறேன். இந்த காதல்ங்கிறது कि मोहब्बत बुरी नहीं है पर माँ बाप से ज्यादा जरूरी नहीं है. ரெண்டாவது விஷயமும் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். காதல் பண்றது தப்பு இல்ல, ஆனா இந்த நாட்டுல நிறைய ஆள்மாறாட்டம் நடக்குது. சில பெண்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை ரொம்பவே பிடிக்குது. போன தடவை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன், அது ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆச்சு. அது ரொம்ப புனிதமான ஸ்டேட்மெண்ட். நான் எந்த மதத்துக்கும் விரோதமானவன் இல்ல. நான் ரஸ்கான் கீதைகளையும் படிப்பேன். நாட்டுப்பற்றுன்னு வந்துட்டா அப்துல் கலாம் அவர்களுக்கும் சல்யூட் பண்ணுவேன். ஆனா லவ் ஜிஹாத், லேண்ட் ஜிஹாத், மூத்திர ஜிஹாத், துப்புர ஜிஹாத் இதுக்கெல்லாம் எதிரானவன். நான் அதனாலதான் மக்களோட டார்கெட்ல இருக்கேன். எதா இருந்தாலும் நேர்மையா பேசுவேன், உண்மையை சொல்லுவேன். அதனால பெண்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த பழக்கம் மாறவே மாறாது. ஹிந்துத்துவம், ஹிந்துஸ்தானுக்காக வாழ்வேன். நான் பெண்கள் கிட்ட கேட்டுக்கிறேன், बेटियों तुम लक्ष्मी बन, तुम दुर्गा बन, तुम काली बन, पर हिंदू बेटियों कभी ना बुर्के बाली बन. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு எந்த முஸ்லிம் சகோதரிகள் மேலையும் வெறுப்புங்கிறதே கிடையாது. மரியாதை இருக்கு. நீங்க உங்க மதத்தை கவனமா பாத்துக்கங்க. எங்க வீட்டு பெண்கள் எங்க மதத்தை பாதுகாத்துக்குவாங்க. இது வெறுப்பான ஸ்டேட்மெண்ட் இல்ல. நாங்க முஸ்லிம்களை ஹிந்துவா மாத்த நினைக்கல. நாங்க கிறிஸ்துவர்களை ஹிந்துவா மாத்த நினைக்கல. வரலாற்றுல ஒரு கதையும் இல்ல. அதாவது வாழ்முனைய காட்டி ஹிந்துக்கள் முஸ்லிம்களை ஹிந்துவா மாற சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்ம பெண்கள் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணப்படணும்? இன்னைக்கு நம்ம நம்பிக்கைகள் 35 துண்டுகளா உடைக்கப்படுது. கொல்கத்தாவில அந்த டாக்டர் பொண்ண கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம குர்கான்பூர்ல மத்திய பிரதேசத்துல ரஃபீக்ன்ற ஒரு பையன்
கழுத்தை அறுத்துட்டான். எதுக்காகனா அந்த பெண் அவனோட வாழ விரும்பலன்னு சொன்னதுக்காக. இதுல இருந்து தப்பிக்க சிறந்த வழி என்னன்னா, ஆராயணும், பரிசோதனை செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும். ஒருத்தவங்க திலகம் வச்சாலோ பொட்டு வச்சாலோ அவங்க ஹிந்துன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏமாத்துறவங்களா கூட இருக்கலாம். ஆனா சாஸ்திரி அவர்களே, நிறைய ஹிந்து முஸ்லிம் பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே காதலிக்கலாம். அவங்க ஜென்யூனாவே காதலிக்கிறவங்களா இருக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல யாராவது பிரச்சனை பொய் இல்ல. சொன்னாதான் பிரச்சனை. இப்ப அவரு கேட்ட கேள்வி லவ் ஜிஹாத்தை பத்தி கேட்டாங்க. லவ் ஜிஹாத்துங்கிறது இந்த நாட்டுல ஆர்வமா நடத்தப்படுற ஒரு திட்டம். முஸ்லிம்கள் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல. எனக்கு நட்பு இருக்கு. உலகம் முழுக்க நிறைய முஸ்லிம்களோட நான் உட்காந்து பேசுறேன். அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை பத்தி நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முஸ்லிம்களோட பிரச்சனையே இல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா, இப்போ சமீபத்துல பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவரு என்ன சொன்னாருன்னா, என்னால பேர் மாத்திக்க முடியாது, சனாதனத்துல பேர் லண்டன்ல மாத்திரம் நீங்க ஆரிஃபை முக்கியமான. மீட் பண்ண விஷயம். ஆமா, நான் லண்டன்ல ஆரிஃபை மீட் பண்ணேன். லண்டன்ல பார்லிமெண்ட் ப்ரோக்ராம்ல அவரை சந்திச்சேன். என்னால பேரை மாத்த முடியலன்னு சொன்னாரு. பசங்களுக்கு பிரச்சனை வரும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும், நான் ஹிந்துவா மாற முடியாதான்னாரு. நான் சொன்னேன், இந்த பாருங்க, பேரை மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. இன்ஜின் மாறினாவே போதும். சேஞ்சஸ் பழசா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆமா, நம்ம பேர் இல்ல, செயலை தான் கவனிப்போம். ஏன்னா நம்ம சிந்தனையாளர்கள். சிந்தனைகள் இருக்கக்கூடிய வசுதேவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாட்டை சுதந்திரமாக்க முஸ்லிம்களோட பங்கும் இருந்தது, கிறிஸ்தவர்கள் பங்கும் இருக்கு. ஆனா இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க முஸ்லிம்களுக்கு எதிரியாவும் அவங்கள பத்தி தப்பான கருத்துக்களை பரப்புறதாவும் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவங்க வேணும்னே ப்ரொபகண்டா உருவாக்கி இருக்காங்க. முஸ்லிம்கள்லயே சில பேர் இத பண்ணிருக்காங்க. என்ன அவங்களோட எதிரியா நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நான் அவங்க நலன் விரும்புற மாதிரி வேற யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் முஸ்லிம்களுக்கு நலன் விரும்புறேன். நீங்க ஒழுக்கமா இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. நான் முஸ்லிம்களுக்கு நலன் தான் விரும்புறேன். இந்த நாட்டுல ஹிந்து முஸ்லிம்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நான் முஸ்லிம்களோட நலன் விரும்புறவன். இந்த நாட்டுல இந்து முஸ்லிம் சண்டையே இருக்கக்கூடாது. கோவில் மசூதி சண்டை நடக்கக்கூடாது. எப்படின்னா, இந்த நாட்டுக்காக நான் நலன் விரும்புறேன். அன்பாரு, மரியாதையோட இரு. முன்னாடி இருந்த மாதிரியே இருங்க. ஆனா ஒண்ணு, நான் டெரரிசம்க்கு எதிரானவன். ஆமா, நான் லவ் ஜிஹாத்துக்கு எதிரானவன். லேண்ட் ஜிஹாத்துக்கு எதிரானவன் தான். மூத்திர ஜிஹாத்துக்கு எதிரானவன். அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் கஜ்வா ஹிந்துவுக்கு எதிரானவன். நீங்க கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் எப்பவும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. நம்ம எந்த சாமிய பெரியவரா நினைக்கணும்னு. நம்ம ஹிந்து தர்மத்துல நிறைய தெய்வங்கள் இருக்கு. அதாவது விநாயகர் பெரிய தெய்வமா, சிவபெருமான் பெரியவரா, இல்ல ஹனுமான் பெரியவரா? சோ இந்த மாதிரி யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? பாருங்க மேடம், ஒரு கடைக்கு ஒரு நபர் நகை வாங்க போனாரு. அவர் கோல்டு ரிங்கும் வாங்கினாரு, கோல்டு பிரேஸ்லெட்டும் வாங்கினாரு, தாலியையும் கோல்டுல வாங்கினாரு, அதோட மோதிரமும் கோல்டுல வாங்கினாரு. அந்த நாளையும் கடைக்காரர் முன்னாடி வச்சு அவர் கேள்வி கேட்டாரு, இதுல பெரிய தங்கம் எதுன்னு. எதுவுமே பெருசில்ல, எல்லாம் சமமானது. மண் பாத்திரம் குடுவையாவும் ஆகும், மண் தட்டா கூட ஆகும், மண் பானையா கூட ஆகுது. தங்கம் அழகான பூவா இருக்கும், தங்கத்துல பிரேஸ்லெட்டும் ஆகும். தங்கம் எப்பவும் தங்கம்தான், மண்ணு எப்பவும் மண்ணாதான் இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க கிருஷ்ணரை பூஜை செஞ்சாலும் சரி, கடவுள் ராமரை பூஜை செஞ்சாலும் சரி, ராதாராணிய பூஜை செஞ்சாலும் சரி, இல்ல ஹனுமான பூஜை செஞ்சாலும் சரி, சிவனை பூஜை செஞ்சாலும் சரி, அரச மரத்துல நம்ம எந்த கிளையில ஏறினாலும் அரச மரத்துக்கு தான் போய் சேருவோம். அதே மாதிரி எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்கு தான் போய் சேருவோம். ஆனா சொல்றாங்கல்ல, மகாதேவங்கிறவரு தேவர்களுக்கே தேவர். அவரை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவரை எல்லாரும் வீட்ல பூஜை செய்யறாங்க. மத்த தெய்வங்களோட 1-2 ஜெனரேஷனை தான் கும்பிடுறாங்க, இவரோட குடும்பத்தையே கொண்டாடுறாங்க. சிவபெருமான், மகாதேவர் எப்படின்னு கேளுங்க. இப்ப சிவபெருமான வணங்குறாங்க. அவரோட மனைவி பார்வதி தேவி, அவங்களையும் பூஜை செய்யறாங்க. சரி, பார்வதி தேவிய மட்டும் இல்ல, நிறைய தெய்வங்களை ஜோடியா பூஜை செய்யறாங்க. அவங்களோட பிள்ளைக்கும் பூஜை செய்யறாங்க. விநாயகர், கார்த்திகேயன். மத்த தெய்வங்களோட பிள்ளைங்களை கும்பிடுறாங்களா? இல்ல, அவங்க மருமகளையும் கும்பிடுறாங்க, ரித்தி சித்தி. அவங்க பேரன்களையும் பூஜை செய்யறாங்க, சுபலாப். அதனால மத்தவங்கெல்லாம் தெய்வங்கள், இவர் மகா தெய்வமா இருக்காரு. இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய தேவேந்திர சாஸ்திரி மீது அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம். இந்துக்களின் நிலைமை மோசமா இருக்கு. இப்ப நீங்க எங்க மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிராமங்கள், அங்க இருக்கிற ட்ரைபல் ஏரியால இந்துக்களை மதமாற்றம் செய்யறாங்க. இந்துக்கள் குறையறாங்க. என்ன இந்து பேரை சொல்லி பயமுறுத்துறதா சொல்றாங்க. நான் பயமுறுத்தல, விழிப்புணர்வு தரேன்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி ஆச்சாரிய தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் பண்டித் தீரேந்திர சாஸ்திரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரையும் பயமுறுத்துகிறார். நிறைய பேரோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க பாரதம் பிரிஞ்சிருச்சு, ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க, ஹிந்துக்கள் பயந்துட்டாங்க, ஹிந்துக்களை பயமுறுத்துறாங்கன்னு சொல்றீங்க. யாரு பயமுறுத்துறாங்க? நான் பயமுறுத்துறேனா இல்ல எழுப்புறேனா? நான் ஹிந்துக்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். 6 மாநிலங்கள்ல ஹிந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க, பெண்களை கொலை செய்யறாங்க, ஹிந்துக்கள் அமைதியா இருக்காங்க, ஹிந்துக்கள் மீது அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்குது. ராம்சரத் மனுஷ எரிக்கிறாங்க, அவரும் ஹிந்து தான். ஆனா ஹிந்துக்களுக்கு தான் பாதிப்பு நடக்குது. நமக்கு நம்ம நாட்டிலேயே, நம்ம ராம ராஜ்யத்துல, நம்ம தேசத்துல ராமருக்காக 500 வருஷம் போராடுற மாதிரி இருந்தது. என்ன நீங்க ஹிந்துவை பயமுறுத்துறேன்னு சொல்றீங்களா? பாகிஸ்தான்ல ஹிந்துஸ் 22% இருந்தாங்க, இப்ப 2% தான் இருக்காங்க. மொரேஷியஸ், சுரேனாம், ஹிஜி, இந்தோனேஷியா, கம்போடியா, பூட்டான் எல்லா இடத்துலயும் இந்துக்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பாரதத்துல, பச்சிம வங்காளத்துல ஹிந்துக்கள் இடம்பெயர்க்கப்படுறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. உங்க பாரதத்துல மேகாலயா, திரிபுரா, அசாம், மணிப்பூர் 96ல இருந்தே கொழுந்து விட்டு எரியுது. 96ல இருந்து இந்துக்களின் நிலைமை மோசமா இருக்கு. இப்ப நீங்க மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கிராமங்கள், அங்க இருக்கிற ட்ரைபல் ஏரியால இந்துக்களை மதமாற்றம் செய்யறாங்க, இந்துக்கள் குறையறாங்க. என்ன இந்து பேரை சொல்லி பயமுறுத்துறதா சொல்றாங்க. நான் பயமுறுத்தல, விழிப்புணர்வு தரேன். இந்த நாட்டுல எல்லாரும் வாழ உரிமை இருக்கு, ஆனா மதமாற்றம் செய்யற உரிமை அரசியலமைப்புல இல்ல. பாத்தீங்கன்னா மதமாற்றம் இந்த நாட்டுல மிகப்பெரிய ஸ்கேம். சங்கூரன்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க தான் அப்படி ஒரு நியூஸ் போட்டீங்க, எங்களுக்கு காட்டுனீங்க. என்னது? அவரு ஹிந்துக்களை காப்பாத்தினாரா? ஹிந்துக்களை அவர் எந்த நிலைமைக்கு ஆளாக்குனாரு? ஒரே ஒரு பாபா 4000 ஹிந்துக்களை முஸ்லிமா மாத்திட்டாரு. நான் ஹிந்துக்களை காப்பாத்தணும்னு நினைச்சா இந்த நாட்டோட துரோகியா? இந்த நாட்டை பயமுறுத்துறவன் ஆயிட்டனா? இந்த நாட்டை கலவரப்படுத்துறவன் ஆயிட்டனா? என் மேல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. பாபா பணக்காரர்னு என் மேல குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. இந்த சாமியார் எப்படி எல்லாம் செய்யறாரு தெரியுமான்னு பழி சுமத்துறாங்க. அவெல்லாம் பெரிய பணக்காரன், யாரையும் மதிக்க மாட்டான்றாங்க. என் மேல பழி சுமத்துறாங்க, என்ன மிரட்டுறாங்க. என்னோட குடும்பமே வெளியில வர முடியல. நான் பயமுறுத்துறேன்னு சொல்றீங்க. என் வீட்டை அவங்க 3 தடவை தாக்கியிருக்காங்க. என் மேல 6 தடவை தாக்குதல் நடந்திருக்கு. என் மேல எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நான் ஹிந்துக்களை மிரட்டுறதா சொல்றீங்க. இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு சிரிக்கிறத மட்டும் நிறுத்தல, இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் போராடுறத விடல. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்தினதுக்கு அப்புறமா என் வேலையை நான் விடல. இவ்வளவு நடந்தும் நான் ஏழை பெண்களுக்கு ஏன் திருமணம் நடத்தி வைக்கிறேன்னா, ஹிந்துயிசம் காப்பாற்றப்படணும். இதுக்கப்புறமா திருமணங்கள் அன்னதானம் ஏன் ஏற்படுத்துறேன்னா, இந்துக்கள் காப்பாற்றப்படணும். இவ்வளவு எல்லாம் நடந்தும் நான் 18 மணி நேரம் உழைச்சி கதைகள் சொல்றேன். கிடைக்கிற தட்சணையில ₹1 எடுத்துட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு. ஹாஸ்பிட்டல் கட்டின பிறகு எந்த ஒரு இந்துவா இருந்தாலும் அந்த கிறிஸ்துவ ஆஸ்பத்திரிக்கு போய் மதமாற்றத்துல மாட்டக்கூடாதுன்னு தான் பண்றேன். நான் ஹிந்துக்களை பயமுறுத்துறதா சொல்றீங்களா? இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு என்ன தெரியுது? இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டுல ஒரு ஹிந்துத்துவா பேசுறது குற்றம். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், ஐ எம் ஃபைட்டர். சாகுற வரைக்கும் நான் போராடுவேன் ஹிந்துக்களுக்காக. நான் இந்த நாட்டுல சிப்பாயா வந்திருக்கேன், ஹிந்துக்களை காக்கிறதுக்காக. சாகுற வரைக்கும் போராடுவேன். இரவுகள் எவ்வளவு கருப்பானாலும் சரி பரவாயில்ல. எங்க தாம்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே நாட்டுல இருக்கிற மக்கள் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களோடது 8 கிலோமீட்டர் தாம். ஒரு செவர் விழுந்துருச்சுன்னா உடனே பாகேஷ்வர் தாமோட சேர்த்துருவாங்க. எந்த தாம்ல பிரச்சனை வந்தாலும் அதை என் மேல போட்டுருவாங்க. என்னோட தாம்க்கு முன்னாடி 2 பேரு துப்பாக்கி ஏந்தி நிக்கிறாங்க. நான் யார் முன்னாடியும் அழுதது கிடையாது. என் அம்மாவால வெளியில தனியா வர முடியல, என் தம்பியால வெளியில தனியா வர முடியறதில்ல. அத்தனை பேர் வராங்க, மிரட்டல்கள். அப்படி இருந்தும் நான் யாரை பார்த்தும் அழுதது கிடையாது. என்ன நான் ஒரு கோழை இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பயந்தாங்குழின்னு யாரும் நினைக்க கூடாது. பலி கொடுக்கறதா இருந்தாலும் அது கொடுக்கப்படும். அவ்வளோ குற்றச்சாட்டுகள் சுமத்துறாங்க. வெளிநாட்டுக்கு போனா எனக்கு எதிரா மெயில் அனுப்புறாங்க, எனக்கு எதிராக அனுப்புறாங்க. அங்க போய் நான் என்ன நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. இதோ பாருங்க, நான் எப்பவும் இந்துக்கள் பக்கம்தான், முசல்மான்களுக்கு எதிரி கிடையாது. நான் அங்க போய் எல்லார்கிட்டையும் நான் நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சீதா தேவிக்கு வாழ்க்கையில ஒரு தடவை தான் சோதனை நடந்துச்சு. ஆனா இந்த நாட்டுல எனக்கு தினமும் சோதனை தான், தினமும் கஷ்டப்படுத்துறாங்க. இது ஒரு குற்றம்னா நான் ஒரு சிப்பாய். நான் ஒரு சிப்பாய் மாதிரி கடைசி வரைக்கும் போராடுவேன். ஹிந்துத்துவா, ஹிந்துஸ்தானுக்காக நான் போராடுவேன். யாரு வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும். நான் மாறவே மாட்டேன், தலைகுனிய மாட்டேன், திரும்பி பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா மக்கள் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த நாட்டு இந்துக்களோட நம்பிக்கை, நான் கும்பிடுற தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன தேடி வரவங்க கிட்ட நான் எப்பவும் சொல்லுவேன், आ बैठ मेरे पास, मैं तुझे जीना सिखाता हूं. कुछ क्षण तो मेरे साथ गुजार, मैं तुझे दुख दर्द पीना सिखाता हूं. क्योंकि मैं बातों से नहीं रातों से लड़ा, मैं सह सह करके साधु बना. आ
बैठ मेरे पास, मैं तुझे जीना सिखाता हूं, कुछ पल जिया। அது குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சுமத்தலாம். அதனால இந்துத்துவா பத்தி பேசினா குற்றவாளியா கருதுறாங்க. அதை நான் பொறுத்துக்கிறேன். நீங்க பீகாருக்கு போனப்பதான் இந்த குற்றச்சாட்டு ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல பீகார்ல தேர்தல் நடக்க இருந்ததுனால நீங்க ஹிந்துக்களை எழுப்புறதுக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போனீங்க. நான் இப்பதான் யுகாண்டாவுக்கு போயிட்டு வந்தேன். வாய்க்கு வந்ததெல்லாம் எதை வேணாலும் பேசுறாங்க. இந்த நாட்டுல என்ன பிரச்சனைனா 30 நிமிஷம் படத்தை 3 செகண்ட் ரீல்லயே மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. யுகாண்டாவில் அந்த மாதிரி தேர்தல்லாம் எதுவும் இல்ல. நான் இப்ப மகாராஷ்டிரா போறேன், அங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்க அங்க போனப்போ தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாபாக்களை உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன் நாட்டுக்குள்ள போக முடியலன்னா பாகிஸ்தான்குள்ளாரையா போக முடியும்? நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க கும்பமேளால போய் குளிக்கணும், அப்பதான் முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம சனாதான பரம்பரையில ஆச்சாரிய பரம்பரையிலயும் சொல்லிருக்காங்க கும்பத்துல குளிச்சா மோட்சம் கிடைக்கும்னு. ஆனா நடந்த நிகழ்வுக்கு நான் நிஜமாவே ரொம்ப வருத்தப்படுறேன். சமீபத்துல கர்கே அவர்கள் சொல்லியிருக்காரு கும்பமேளா போறதால எளிமை நீங்காதுன்னு. அதே மாதிரிதான் மசூதியில கம்பளம் விரிக்கிறதுனால ஏழ்மை நீங்கிடாது. சர்ச்சிலையும் கேண்டில் ஏத்துறதால ஏழ்மை நீங்காது. கட்சிகள்லையும் கொடிகள் கட்டுறதுனாலையும் பேனர் வைக்கிறதாலையும் ஏழ்மை நீங்காது. அதே மாதிரி கட்சியிலையும் அரசியல்வாதிங்க 5 லட்சம் செலவு பண்றதால இந்த நாட்டோட வறுமை நீங்காது. நீங்க பீகார் போயிருந்தப்போ ராபிடி தேவி சொன்னாங்க, யாருக்காவது தைரியம் இருந்தா இந்த பாரதத்தை ஹிந்து நாடா மாத்தி காட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த நாட்டுல ஹிந்துக்கள் கோழையா இருந்தா அதை உருவாக்க முடியாது. ஆனா ஹிந்துக்களோட மனசாட்சி எழுந்தா அது கண்டிப்பா நடக்கும். நான் கடைசி வரை போராடுவேன். அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நாட்டுல கேசரி டெரரிசம பத்தி பேசினாங்க. அதாவது டெரரிஸ்டுங்கெல்லாம் கேசரி நிற உடை அணிஞ்சிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். கேசரிங்கிறது டெரரிசம் இல்லைன்னு தீர்வாயிடுச்சு. இப்போ அதை சுப்ரீம் கோர்ட்லயே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. கேசரி டெரரிசம் இல்ல. உண்மையான இந்துவா இருந்தா ஹிந்துத்துவா சிந்தனைகளை படிப்பாங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்குவாங்க. ஹிந்துத்துவாவை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஒருபோதும் வன்முறையில ஈடுபட மாட்டான். நாங்க அஹிம்சைய வழிபடுறவங்க. நாம எல்லாரையும் அணைக்கிறவங்க. நாம நம்ம நாட்டிலேயே பல தடவை அடிமைப்பட்டிருக்கோம், அமைதியா இருந்திருக்கோம். போர்த்துகீசியர்கள், டச், பாபர், அக்பர், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க, அமைதியா இருந்தோம். தப்பா நினைக்காதீங்க. இந்த நாட்டோட மக்களை பத்தி அப்பப்ப நான் யோசிப்பேன். நான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா பேசிடுவேன், சுருக்குன்னு பேசுவேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? ஊசி குத்துனா கண்டிப்பா வலிக்கும், ஆனா அது 2 பாகத்தையும் ஒன்னாக்கும். அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா ஐ எம் நாட் சாரி. நான் ஒரு பண்டிதன், நான் ஒரு ஜாட், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு ஷர்மா, நான் ஒரு தலித், நான் ஓபிசி, நான் எஸ்சி, நான் எஸ்டியும் தான். உண்மை என்னன்னா நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கோயில் மணி மாதிரி அரசியல்வாதிங்க ஆட்டுறாங்க. அதாவது இந்த நாட்டுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சனாதனம் அப்படிங்கிறது டெங்கு மலேரியா மாதிரி ஆபத்தானது, அத வேரோட அழிச்சிடணும்னு சொல்றாங்க. நான் எந்த ஒரு அரசியல்வாதியோட கமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் மரியாதை இருக்கு. நான் எல்லா கட்சிகளையும் மதிக்கிறவன், எல்லாரையும் மதிக்கிறவன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க அரசியல் பண்ணுங்க, ஆனா மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் தான் இருக்கணும், ஆனா மதத்துக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. அரசியலுக்குள்ள மதம் இருக்கட்டும். அந்த கடவுள்கிட்ட நான் எப்பவும் இதைத்தான் வேண்டிக்கிறேன். நீங்க அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அரசியலை பத்திலாம் நினைச்சு பார்க்க மாட்டேன். இதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன். எதுக்காக என்ன கடவுள் அனுப்பி வச்சிருக்காரோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதையே பண்றேன். இதுல தான் எனக்கு திருப்தியே இருக்கு. அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு தெளிவா நேர்ல துணிச்சலா எல்லாருக்குமே பதில் சொல்றீங்க, உங்களோட ரியாக்ஷன் காட்டுறீங்க. இது வரைக்கும் நீங்க பயந்ததே இல்லையா? எந்த அப்பனை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்? அடிக்கடி சாகறதில்ல, ஒரு தடவை தான் வாழணும். அது ஏன்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்? இந்த நாடு அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது, யாராவது இந்த நாடு அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்றேன்னு கேட்டா, அப்ப நான் தைரியமா சொல்லுவேன், நான் போராடிக்கிட்டு இருந்த மத்தவங்க தான் கோழையா இருந்தாங்கன்னு. இப்ப லாஸ்டா கேளுங்க ஏன்னு. ஏன்?
எனக்கு உங்கள மாதிரி இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டின் இந்துக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டின் சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு. நாட்டின் அரசியலமைப்பு மேல நம்பிக்கை இருக்கு. என்னுடைய ஹனுமான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா துணிச்சலா பதில் சொன்னீங்க. உங்க பேச்சுக்கும் திறமைக்கும் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டாங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு அற்புதமான திறமையை பாராட்டியே ஆகணும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் அஸ்வினி உபாத்யாயுடைய தீர்ப்பு என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம விசாரணை நடத்தணும் ஆச்சாரிய தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி கிட்ட. அவர் நாட்டுல ரொம்ப பிரபலமான கதை வாசகர். மக்கள் அவருடைய உபதேசங்களை ரொம்ப கவனமா கேட்பாங்க. அவருடைய வார்த்தைகள் மக்கள் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதோட அவரு ஆப்கி அதாலத்துல எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு. இப்ப நாம இன்றைய ஜட்ஜ் அஸ்வினி உபாத்யாயுடைய தீர்ப்பை கேட்கலாம். ரஜத் சார், நீங்க தொடர்ந்து தீரேந்தர் சாஸ்திரி கிட்ட ரொம்ப கடினமான உண்மை சார்ந்த கேள்விகளை கேட்டீங்க. ரொம்ப நன்றி. அதோட தீரேந்தர் சாஸ்திரிகளோட பட்டியலை நான் எழுதிட்டு இருக்கும்போது சாஸ்திரி சார் ரொம்ப தெளிவா ஃபேக்டாவும் பதில் சொன்னாரு. துரியோதனோட தாய் வீடு இப்போ அது ஆப்கானிஸ்தான் ஆயிடுச்சு. பரதனோட வீடு பாகிஸ்தான் ஆயிடுச்சு. அங்கிருந்து தான் மாதா கைகேயி வந்தாங்க. அதே மாதிரி சாஸ்திரி சார் சொன்னது என்னன்னா, இந்தியாவில் 9 மாநிலங்களில் இந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க. 800-200 மாவட்டங்களில் இந்துக்கள் இல்ல. 6000 தாலுக்கால இருந்து 1500 தாலுக்காக்கள் குறைஞ்சிருக்கு. இது ஒரு கசப்பான உண்மை. எல்லைகள் இருக்கிற 300 தாலுக்காக்கள்ல ஜனசங்கியம் கம்மியாயிருச்சு. அதுவும் உண்மை. அதுக்கான காரணம் மதமாற்றம், அப்புறம் லவ் ஜிகாத். அதாவது நீங்க எல்லா கேள்விகளுக்குமே உண்மையா பதில் சொன்னீங்க. அதனால இந்த நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்குது. நன்றிகள் பல. இந்த நம்பிக்கையோட, இந்த விசுவாசத்தோட, அதாவது ஆச்சாரிய தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி இதே மாதிரி சமூகத்தை ஊக்குவிக்கிற வேலையை தொடர்ந்து செய்யணும். மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். இந்த வேலையை செய்ய அவருக்கு சக்தியை கொடுக்கணும். இந்த பிரார்த்தனையோட இந்த ஷோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.